எல்லாருக்கும் வணக்கம். ஸோ தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட் நம்ம ஐடி பூமர் பாய்ஸ் அப்படின்ற ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் ஒரு கேப் வந்துருச்சு. அரவுண்ட் ஒரு 6 மாசமா நம்ம பண்ணல. நான், ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஐடில ஒர்க் பண்றவங்க ஒரு கேஷுவலா நம்ம பேசும்போது, கரண்ட்லி என்னென்ன போயிட்டு இருக்கு. ஏன்னா டிஃபரெண்ட் ஐடி ஸ்டோரீஸ் நம்ம வந்து கேட்கறதே ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும். ஸோ அதில நம்ம பேசும்போது நெறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். நமக்கு ஒரு கேஷுவலா கேட்ட மாரியும் இருக்கும். ஒரு லைக் என்டர்டெய்னிங்காவும் இருக்குன்றது தான் மெயினான இது. ஸோ லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஒரு கொஞ்சம் ஐடில உள்ளதும் வரும். ஆப்வியஸ்லி நம்ம ஐடில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால. ஸோ அந்த ஃபார்மேட்ட தான் இப்ப நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒரு புது ட்ரை பண்ண போறோம். ஸ்டில் நான் ராஜேஷ் ராஜேஷ் இப்போ என்ன மாரி நடக்குதுன்னா, நான் ராஜேஷ் 2 பேரும் அவைலபிலிட்டியால லைக் இதில கொஞ்சம் பிரேக் வந்திருக்கு. ஸோ, அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணோம்னா, ஹூமோவர் இன்ட்ரஸ்டட் ஏன்னா நம்ம ஐடிலன்னா நெறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம கம்யூனிட்டில நெறைய பேர் இருக்காங்க. ஹூமோவர் இன்ட்ரஸ்டட் அவங்க கூட நம்ம பேசலாம். வி கேன் இன்க்ளூட் தெம் ஆஸ் அ லைக் இதில ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இன்க்ளூட் பண்ணிட்டு, அவங்க தே கேன் ஆல்சோ பி எ ஸ்பீக்கர். அவங்களுக்கும் எவரிபடி ஹேஸ் அ ஸ்டோரி டூ டெல். ஸோ, அந்த மாரி தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்ட இனிமே நம்ம வி ஆர் பிளானிங் டூ கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, உங்களுக்கு நீங்க பேசணும்னு நெனச்சீங்கனாலும், நீங்களும் வரலாம். நாங்க இதுக்கு ஒரு குட்டி வாட்ஸ்அப் குரூப் மாரி வச்சிருக்கோம். ஸோ, அதில நீங்க பிங் பண்ணீங்கன்னா, அதில நீங்க ஜாயின் பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ ஜாயின் உங்களுக்கு அவைலபிள் டயத்துல நம்ம வீக்லி ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ, நீங்க அதில ஜாயின் பண்ணிட்டு நீங்களும் கூட பேசலாம். ஸோ, அதுதான் பேசிக். ஸோ, இந்த வாரம் நம்ம அ ரவி ரவிக்குமார் ஜி அண்ட் பாலாஜி ஜி 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஜி. ஹே அரு. வணக்கம் ஜி. ஹே ஃபர்ஸ்ட் அருண்ஜி. ஃபர்ஸ்ட் இந்த ஹே பாலாஜி. முயற்சிக்கு வந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஓ! குட் எஸ். ஈவினிங் ஜி. சூப்பர் ஜி. இன்னைக்கு நம்ம இன்ட்ரோடக்ஷன் தான் ஜி. சும்மா வி கேன் ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் அவர் செல்ஃப் ஜி. உங்கள பத்தி பேக்கிரவுண்ட், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? என்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம பேசலாம். இங்கருந்து அப்படியே போலாம். ஓகே ஜி. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து தமிழ் பூமி கிட்டத்தட்ட ஒரு கேன் சே ஒரு 10 இயர்ஸ் கான்டாக்ட். ஸோ அருஜியோ கூட. ஸோ பேசிக்கலா என்னோட பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் படிச்சது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் தியாகராஜா காலேஜ்ல எம்இ முடிச்சுட்டு மதுரை. வந்தேன். மதுரையா ஜி? ஸோ மதுரை மதுரை டிசி ஓ! படிச்சேன் நான். ஓகே. பெரிய காலேஜ்ன்னு படிச்சு சொல்லுவாங்களே. முடிச்சுட்டு ஆமா ஜி. ஸோ படிச்சுட்டு என்னோட கோர் வந்து எனக்கு வந்து ரொம்ப கிரேஸ். ஸோ நான் கம்யூனிகேஷன் சிஸ்டம்க்குனால கம்யூனிகேஷன் ஓரியன்டாவே கொஞ்சம் ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணேன். அது ஒரு ம். ரிசர்ச் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஐஎஸ்ஆர்ஓ ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆக்சுவலி. ஆ. ஸோ அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2012 அந்த வாக்குல வந்து எங்களுக்கு வந்து அந்த பிக் டேட்டாங்கிற வார்த்தை வந்து எனக்கு கேள்விப்பட ஆரம்பிக்கிறேன். 2012 அந்த ரேஞ்சில் எங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் வந்து லிங்க்டின்ல ம். நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ எங்க ஆஃபீஸ்ல வந்து பண்ணும்போது நாங்கள் ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து அந்த கோடிங்லாம் இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சென்சார் டேட்டாஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அதை எடுத்து பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நாங்க மேனேஜர்கிட்ட போய் சொல்லும்போது நாங்க இந்த மாதிரி சென்சார் டேட்டா அனலைஸ் பண்றதுக்கு நான் ஹடூப் யூஸ் பண்றோம். ஓ! அப்படிங்கும்போது 2013, 14 அந்த டைம்ல வந்து நான் கொஞ்சம் பேசிக்ஸ் கத்துக்கிட்டு நானே ஒரு சிங்கிள் மிஷின் 1.x ஹடூப் நானே இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல பிக் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒன்று ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் நான் சென்னையில ஒரு இன்ஸ்டியூட்ல லைட்டா படிச்சுட்டு நான் அப்படியே பெங்களூர் ஷிஃப்ட் ஆகி ஸோ ஹடூப்ல ஒரு 3 to 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். டெவலப்பர் சைட்ல, நாட் இன் அட்மின். அட்மின் கத்துக்கிட்டேன், ஆனா வந்து நான் டு த கோர் இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பார்க் எவால்வ் ஆச்சு. அப்போ வந்து தமிழ் பூமி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸ். நீங்க ஒரு 4-5 பேர் ஒரு பாபுஜி. முக்கியமான பேர் இருப்போம். அப்புறம் இந்த பாபுஜி இருப்பாரு. அந்த அப்புறம் இந்த அந்த ஸ்வீடன்ல இருந்து படமா ஒருத்தவங்க நாங்க எம்இ 4 பேர் படிச்சாங்க. எங்களுக்கு பயம் என்னன்னு தெரியாத மாரி நாங்க சொல்றீங்களே. 4 பேர் பயம் தெரியாதுன்னு. ஆஹ் அப்புறம் அந்த ஸ்வீடன்ல இது மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பேர் மறந்துட்டேன் எனக்கு. எம்எஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா ஸ்வீடன்ல. ஓ! நீங்க கூட யார் ஒரு ஜி? நடுவில் கூட ஒரு சசிகலாவா ஜி? பாட்காஸ்ட் போட்டு சசிகலாவா? அவங்களே தான் அவங்களே தான் ஓ! அவங்க ஓகே. கூட கான்டாக்ட் இருந்தேன். அப்புறம் எனக்கு அப்புறம் ஸ்பார்க்ல இருந்து ஸ்பார்க்ல வந்து என்னன்னா அந்த ஸ்பார்க் ஆர் ஸ்பார்க் பைத்தான் அந்த மாதிரி வந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதுல வந்து ஸ்பார்க் கத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்பார்க் வித் மிஷின் லேர்னிங்னு ஒரு லைப்ரரி இருந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்பார்க் எம்எல் லிப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆமா ஜி. ஸோ அதை என்னன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு 2018-19ல டோட்டலா வந்து மிஷின் லேர்னிங் சைடு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சேன். ஸோ மிஷின் லேர்னிங்ல கொஞ்சம் அல்காரிதம்ஸ் ஒர்க் பண்றது, கிளாசிபிகேஷன் என்ன, கிளஸ்டரிங்னா என்ன, அப்புறம் இந்த என்எல்டிகே லைப்ரரிஸ் இருந்தால் நீங்க இந்த டோக்கன்ஸ்
அந்த ம். டிஎஃப் ஐடிஎஃப்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துட்டு இருந்தேன் 2018-19 அதெல்லாம். ஸோ அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு அப்புறம் நான் டோட்டலாக வேற வேற கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து டோட்டலி டீப் லேர்னிங்லேருந்து எல்எஸ்டிஎம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில். ஸோ ஓகே. எல்எஸ்டிஎம்லேருந்து இப்போ 2023 உங்களுக்கு தெரியும் எல்எல்எம் பர்ட் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த வருஷம் வந்து நான் ஏஜென்டிக் ஏஐக்கே வந்தாச்சு. ஓ ஸோ ஏஜென்டிக் ஏஐ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிட்டு செல்ஃபா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ் அட்டன் பண்ணிட்டு ஏஜென்டிக் ஏஐ ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எப்படி எல்எல்எம் ஜென்ஏயை விட எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயாச்சு. சென்னையில் இருக்கீங்க. சம்டைம்ஸ் கௌதம் கூட ஆமாம் ஜி, ஓ சூப்பர். சம்டைம்ஸ் கௌதம் கூட இன்டராக்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஒரு ஹிஸ்டரி. கிட்டத்தட்ட 10 years ஆச்சு அரு ஜியோட பேசி டெக்னிக்கல் பேச ஆரம்பிச்சு. டெக்னிக்கல் இதுவாகவே மாற்றிட்டீங்க. ஸோ அதான் இதோட மெயினான இது என்னென்னா நம்ம மோஸ்ட்லி நான் டெக்னிக்கல் பட் உங்களோட பேக்ரவுண்ட் இஸ் ரியலி குட். இப்போ நீங்கள் ஜென்ஏ வரைக்கும் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன டெக்னாலஜி வந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு கோல்ட் ட்ரவல் சொல்கிறீங்க. ஸோ அதர் தென் நான் டெக்னிக்கல் உண்மையாவே உங்களை பற்றி சொல்லுங்கள் ஜி. டெக்னிக்கல் இது வந்து டெக்னிக்கல் பெருசாக கிடையாது. அதர் தென் டெக்னிக்கல் இஃப் எனி திங் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களோட இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா பாட்காஸ்ட் நம்ம வித்தியாசமாக பண்ணோம். ஸோ அதர் தென் டெக்னிக்கல் அப்படிங்கிறது வந்து எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். புது விஷயங்கள் எதா இருந்தாலும் கத்துக்கிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்றோம். ஸோ நான் நிறைய பார்க்கும்போது நீங்க நிறைய டிராவல்லாம் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த டிராவல் லாக்ஸ், டிராவல் பிளாக்ஸ், ட்ரெக்கிங் அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ஆல்மோஸ்ட் ஐ எக்ஸ்ப்ளோர்ட் சம் ஃபியூ கண்ட்ரீஸ் அண்ட் ஆல் ஓவர் த இந்தியா ஆல்சோ. ஸோ எனக்கு எங்க போனாலும் வந்து இந்த ஒரு விஷயத்துல ஒரு புதுசா ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கு. மாஸ்டரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. பட் வந்து புதுசா வர ஒரு விஷயங்களை அப்படியே கத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். உங்களோட பிளாக்ஸ் ஃபாலோ பண்றது, வீடியோஸ் அப்சர்வ் பண்றது, அப்புறம் நிறைய பேர் நேரா மீட்டப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை நேர்ல வந்து. பட் வந்து வேற வேற ஏரியால இருக்கிறதுனால விர்ச்சுவல் மீட்டப் தானே இது. இது நமக்கு விர்ச்சுவல் மீட்டப் அப்படி பண்றது தானே. இப்போ நீங்க புதுசா இதுலயும் கூட புதுசா யுவர் ட்ரையிங்ல பாட்காஸ்ட்ல குட். ஆமா. ஓ இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் என்னோடது. நைஸ். எஸ் அண்ட் யா. தேங்க்ஸ் சரோஜ். உங்களோட முயற்சிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களோட முயற்சி இது, நம்மளோட முயற்சி இது. இது வந்து நான் ஸ்பீக்கர், நீங்க இது கிடையாது. எல்லாமே சேம். நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல்ன்றதுனால கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். மற்றபடி இட் வில் கோ அ லாங் வே. ஸோ சூப்பர் ஜி. நெக்ஸ்ட் பாலாஜி ஜி அண்ட் வீரமணி ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் கிருஷ்ணா எல்லாரும் இப்போ தான் வராங்க. பாலாஜி உங்க இன்ட்ரடக்ஷன். எஸ் ஜி. ஓகே. ஸோ என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜி, நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ். எனக்கு 10th பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால நான் சூஸ் பண்ணது எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எம்எஸ்சி பண்ணலாமா இல்லை எம்சிஏ பண்ணலாமான்னு ஒரு ஒரு இது இருந்தது. ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. பட் அந்த டைம்ல தான் வந்து 2000ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்சிஏ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் த ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணதுல தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் ஃபேக்கல்ட்டியா பேரலாகவே நான் எம்சிஏ கரஸ்ல தான் பண்ணேன். ஸோ பேரலாக நான் வந்து ஃபேக்கல்ட்டியா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பண்ணிட்டு என்னோட கோர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஊப்ஸ் எல்லாமே வந்து ஈவன் தோ எம்எஸ் ஆஃபீஸ் எதுவாக இருக்கட்டும், விபி அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, விஷுவல் பேசிக் 6.0 கிளாசிக் ஏஎஸ்பி அதுதான் அப்போ. அங்கேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் டாட் நெட் அப்புறம் ஈவன் தோ 2013க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவாவும் கொஞ்சம் இன்வால்வ் ஆனேன். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் மூவ் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ் தான். ஸோ பொலாரியன் நான் சொன்னேன் இல்லைங்களா, சீமென்ஸ் ப்ராடக்ட் ஒர்க் பண்ணிட்டு டீம் சென்டர் அண்ட் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் தான் எங்களுக்கு நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு. ஸோ அதில் லேர்ன் பண்ணும்போது தான் நான் தமிழ் பூமியை ரீச் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பி ஃப்ராங்க் வந்து தமிழ் பூமி வந்து எனக்கு நியூ தான் ஆக்சுவலா. ஈவன் தோ அதனோட லிங்க்ஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. பட் இப்போ ரீசெண்டா நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு தமிழ் பூமி ஈவன் தோ நேத்து நடந்த செஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜேஷ் கண்ணா எடுத்த அந்த செஷன் வந்து ரொம்ப கிறிஸ்பாவும், அவர் ரொம்ப இதுவும் குழப்பலாம் இல்லை, ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்லியிருந்தாரு. அப்புறம் உங்களோட கான்வர்சேஷன், நீங்க பண்ற கான்வர்சேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப
ஐடியலாவும் ரொம்ப இதுவாகவும் இருந்தது. ஸோ மேபி ஃபாலோ பண்ணலாம். இனிமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ சாரி ஃபார் லேட் ஜாயினிங். இல்ல ஜி, நீங்க பட் கரெக்டா ஜாயின் பண்ணீங்க. கரெக்டா ஜாயின் பண்ண ஒரே ஆள் நீங்க தான். நீங்களே லேட்டுன்னா அவ்வளவுதான். அதான். சூப்பர் ஜி. தேங்க்ஸ். இது இது பேக்ரவுண்டு. பட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய லேர்னிங் தான் ஜி. எனக்கு நிறைய லேர்ன் பண்ணுவேன். லிங்க்டின்ல போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல எதுவா இருந்தாலும் இப்போ ஏஐயோட இன்வென்ஷன் ஜாஸ்தி இருக்கு இல்லைங்களா? இன்டர்வென்ஷன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதுல எப்படி பிஞ்ச் பண்றது? இன்னும் எப்படி நிறைய லேர்ன் பண்ணலாம்? வேற வேற டொமைன்ஸ் எப்படி நிறைய லேர்ன் பண்றது? ஃபங்க்ஷனலா எப்படி நிறைய கத்துக்கிறது? ஓகே. டெக்னிக்கலா நிறைய பண்ணியாச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் பேரலலா வந்து ஃபங்க்ஷனலாவும் எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கேன் ஜி. ஸோ சூப்பர். இதுதான் அதுல போட்காஸ்ட் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த ஏரியாஸ். நிறைய சோஷியல் மீடியாஸ் அண்ட் இது வந்து இது பண்ணும்போது ஸோ எங்கெல்லாம் பிஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஆக்சுவலா போட்காஸ்ட் பத்தி சுத்தமா தெரியாது. ஸோ ஆமா. நீங்க நேத்து சொல்லும்போது அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவுதான். சரி நம்மளும் ஜாயின் பண்ணி. சூப்பர் ஜி. பாட்காஸ்ட் இல்ல நீங்க இப்ப வந்து புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து டக்குன்னு ஜாயின் பண்றது ரியலி குட். பாட்காஸ்ட் ஒரு புது மீடியம் தான். இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. இவ எல்லாரும் யூடியூப் ரொம்ப பார்த்து பார்த்து அவங்க போடுறது தான் பாட்காஸ்ட். இப்போ யூடியூப்லயே பாட்காஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் நீங்க இமீடியட்டா கான்ட்ரிபியூட் திஸ் இஸ் லைக் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ தேங்க்ஸ் ஜி. ஸோ போட்காஸ்ட்னா எப்படி ஜி அது? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆடியோ தான். பட் இது வீடியோவும் உண்டா? இப்போ வீடியோ மாறிடுச்சு. முன்னாடி வந்து நீங்க சொல்றது பாட்காஸ்ட்னா ஆடியோ அது ரேடியோ மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஆல்சோ இன்க்ளூடட். இப்போ யூடியூப்லேயே பாட்காஸ்ட்னு ஒரு இது வந்துடும். நீங்க ஓகே. பார்த்தீங்கன்னா அதில் வீடியோவோட சேர்த்து வரும். பாட்காஸ்ட் இஸ் நத்திங் பட் லாங் கான்வர்சேஷன் ஜி. ஓகே. ஒரு கேஷுவலாக பேசிட்டு இருக்கிறது. அதில் சம் இன்ஃபர்மேஷனும் வரும், கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அதுதான் அந்த ஃபார்மேட்டு தான் பாட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. பாட்காஸ்ட்டுக்கு குறிப்பிட்ட இந்த லைக் ஒரு டியூரேஷனும் ஒரு கிடையாது. ஃபார்மேட் யூஸ்வலாக கிடையாது. பாட்காஸ்ட் ரொம்ப நேரம் போகும். ஒரு ஃபார்மேட் கிடையாது. இது இப்படிதான் பண்ணும். கிறிஸ்பா ஃபார்மேட் எதுவும் கிடையாது. இருக்காது. ஒரு ஒரு அன்ஆர்கனைஸ்ட்னு சொல்ல முடியாது. பாட்காஸ்ட்லேயும் நிறைய ஆர்கனைஸ்டு இருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபார்மேட். நம்ம அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஓகே. ஓகே. இப்போ லைக் ஒரு வீடியோனா நம்ம வி ஹேவ் டு ஸ்டார்ட் எண்ட் இருக்கும். ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அப்படி பண்ணிட்டு வருவோம். பாட்காஸ்ட்டில் வி கேன் ஜஸ்ட் டாக் அபவுட் இட். ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிட்டு இருந்தா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் டு ஹியர். அப்படி ஓகே. அந்த மாதிரி வரும். ஸோ சூப்பர் ஜி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களுக்கே தெரிஞ்சிடும் போகிறப்போ எப்படி இது போகுது அப்படின்றத பார்த்தே உங்களுக்கு வில் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப நமக்கே ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ தானே நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆகிறோம்ல. ஸோ ஒரு 2-3 எபிசோட் போயிடுச்சுன்னா யூ வில் நோ இதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். தேங்க்ஸ் ஜி. எனக்கு பர்சனலா ஒரே ஒரு இது ஜி. என்ன இன்ட்ரெஸ்ட்னா, இப்போ நம்ம அஃபிஷியலா ஆஃபீஸ்ல சில விஷயங்கள் பேசுறோம். ஃப்ரெண்ட்ஸோட, கலீக்ஸோட பேசுறோம். அப்போ வந்து என்னன்னா, அந்த ப்ராஜெக்ட் பத்தியோ, அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் பத்தியோ, இல்ல டெக்னிக்கல் பத்தியோ, ஃபங்ஷனல் பத்தியோ மட்டும் தான் பேச முடியுது. பட் நேத்து பார்த்த கான்வர்சேஷன், இன்னைக்கு பார்த்த கான்வர்சேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஜெனரலா எல்லா பத்தியும் பேசுற மாரி இருக்கு. அதாவது எனக்கு என்ன தோணுதோ அத கேட்கலாம். எனக்கு டவுட்ஸா இருக்கிறது கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் இருக்க மாரி இருக்கு. ஸோ இது இன்னும் நம்ம இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணா நல்லா இருக்கும் ஜி. இது இன்னும் எக்ஸாக்ட்லி. நல்லா நீங்க கரெக்ட்டா க்ரக்ஸ புடிச்சிட்டீங்க. இதுதான் மேட்டர். ஸோ ஏன்னா நம்ம சர்க்கிள்ல உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாரி தான் வரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர், யுஎஸ் லைக் நெறைய டிஃபரெண்ட் ஏரியாலேருந்து வருவாங்க. எல்லாரோட பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அண்ட் இன்னொன்னு காமன் என்ன எல்லாருமே படிக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் இங்க வருவாங்க. ஏன்னா அவங்க தே வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ், சம்திங் மோர் அந்த மாரி உள்ளவங்க தான் இங்க மெயினா வருவாங்க. ஸோ சிமிலர் லைக் மைண்டட் பீப்பிள் ஜி. அதுதான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி. சூப்பர். கரெக்ட்டா சொன்னீங்க. டெஃபினெட்லி இதுதான் நம்ம பாட்காஸ்ட்டோட தீமும் கூட. ஷூர். இந்த இடத்துல கரெக்டா அருஜியை பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஸோ இப்போ என்னன்னா அருஜிட்ட நான் எந்த டேட்டா இன்ஜினியரிங்கை பொறுத்து எந்த ஒரு டவுட் கேட்டாலும் சரி அவர் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருப்பாரு. அது தோனிட்ட பேட்டர் கொடுத்த மாதிரி தான். அது ஒன்றும் இல்லை ஜி, இந்த ஃபைல் தானே, இது இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்ன்றத அவர் ப்ராக்டிக்கலா செஞ்ச விஷயத்த ஒரு ஒன் லைன்ல சொல்லுவாரு. ஆஹா இது இப்ப சாட் ஜிபிடி இப்ப இருக்கு, நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்கு. ஒரு ஜஸ்ட் இமேஜின் 2016 எல்லாம் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அவ்வளவுதான் ஜி, இது இல்ல ஜி, இதுதான் இவ்வளவுதான் ஜி, இவ்வளவுதான் ஜிட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு இந்த டெக்னிக்கலா இந்த பாட்காஸ்டிங்லயோ ஒரு டிஸ்கஷன் பண்ணும்போது எனக்கு ஏன்னா ஒரு பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம், அதை சிம்பிளா சொல்லிட்டாரு அப்படின்ட்டு எனக்கு அது அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுல.
நைஸ். தேங்க்ஸ் ஜி. இந்த மாரி எனக்குமே இருக்கு. அந்த பாபு அண்ணா எனக்கு அப்படிதான். லைக் நீங்க என்ன சொல்றீங்க? நான் பாபு அண்ணா சொல்ல. ஸோ அவங்க பாபு அண்ணான்ட்டு ஆக்சுவலி அவங்களும் தமிழ் பூமி ஆரம்பிக்கிற டயத்துல இருந்து எனக்கு ஒரு மென்டார். ஸோ அவங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு இப்படி தான் இருக்கும். அவங்க அன்னைக்கே சொன்னாங்க. சென்னைய பத்தி 20 அரவுண்ட் லைக் 14 அந்த ரேஞ்சிலே சொன்னாங்க. இந்த மாரி லைக் லாட் ஆஃப் திங்ஸ் அவங்க சொன்னது இப்ப நடக்குது. ஸோ லைக் அந்த மாதிரி உள்ள நிறைய பீப்பிள் நம்ம வி கெட் டு மீட். யூகேல இந்த மாதிரி மீட்டப்ல. யூகேல இருந்தார் நினைக்கிறேன். யூகேல தான் இருக்காங்க ஸ்டில். நான் அவர்கிட்ட 2-3 டைம் பேசினேன். ஆனா அவர் கொடுத்த ஒர்க்ல என்ன செய்ய முடியல. ஆமா. அது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் பீப்பிள பத்தி நம்ம பேசலாம் தான் ஆக்சுவலி. நிறைய இன்ட்ரெஸ்டிங் பீப்பிள் இருக்காங்க நம்ம கம்யூனிட்டில. எனக்கு இந்த 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நிறைய லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் பீப்பிள்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய பேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து லைக் என்ன சொல்றது? ஒரு ட்ரக்கிங்ல இருக்காங்க. ஸோ டிஃபரெண்ட் திங்ஸ். ஓகே. ஐ திங்க் இன்னும் 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வி கேன் ஆஸ்க் தேர் இன்ட்ரோடக்ஷன் ஆஸ் வெல். ஸோ ஹூ வாண்ட்ஸ் டு கோ நெக்ஸ்ட்? மாரியப்பன். ஹாய் ஜி. ஹாய் ஜி. நம்ம ரொம்ப நாளாவே நம்ம தமிழ் பூமி நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல இருக்கிறேன். பட் அப்பக்கப்ப நடுவில் உள்ள பூத்துட்டு ஒளி ஓடுறோம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் உங்களோட அந்த டேட்டா இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து யூடியூப்ல ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு முன்னாடி எம்ஐஎஸ்ஸா ஆல்மோஸ்ட் வந்து நான் என்னோட நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. ஓ சூப்பர் ஜி. இப்போ கரண்ட்டாக சென்னையில் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒர்க்குங்கன்னா இப்போ ETL டெஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். டேட்டா ETL டெஸ்டிங். ஸோ ப்ரீவியஸாக பிகாம் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. ஸோ பிகாமுக்கு அப்புறம் ஒரு பேங்கிங் டொமைனு ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. அதுலேருந்து VBA லேர்னிங்கு. ஸோ VBA லேர்னிங்ஸ் கொஞ்சம் ஆட்டோமேஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் வை டோன்ட் வி லேர்ன் அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆட்டோமேஷன் பக்கம் போகலாமே, எக்ஸல் ஆட்டோமேஷன்ஸ் மட்டும் உட்காந்தா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வச்சு எக்ஸல் ஆட்டோமேஷன்ஸை வச்சு மூவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஐடியாவில் எம்ஐஎஸ் அனலிஸ்ட்டாக மூவ் பண்ணேன். ஸோ எம்ஏ அனலிஸ்ட்டாக மூவ் பண்ண உடனே அங்கே எனக்கு வந்து கொஞ்சம் பவர் BI, பவர் query ஸோ அந்த ரிலேட்டடாக எனக்கு கொஞ்சம் கிடச்சிது. ஸோ அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ கொஞ்சம் டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கோர்சஸ் உங்களோட கோர்ஸும் பண்ணேன். அடுத்து தனியாக இன்னொருத்தங்கிட்ட கோர்ஸும் பண்ணேன் ஆக்சுவலி. டேட்டா இன்ஜினியரிங்காக பர்டிகுலராக பண்ணியிருந்தேன். பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஃபுல் ஐடியாக பிளேஸ் ஆனது வந்து இப்போ தான் ரீசெண்டாக லைக் 2 months பேக் ஐ பிளேஸ் ஆஸ் அ ETL டெஸ்டர், டேட்டா டெஸ்டிங், சோர்ஸ் டு டார்கெட் டெஸ்டிங்காக. ஸோ ஓவராலாக பார்த்தா எனக்கு ஒரு 10+ years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஃபார். ஸோ அதான் அப்படியே வந்து ஃபுல்லாக ஹியர் ஆஃப்டர் நம்ம வந்து அப்படியே டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவே கொஞ்சம் ஃபுல் ஃபெச்சராக பார்த்தோன்னா எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மூவ் பண்ணலாம், டேட்டா இன்ஜினியரிங்காக போகணும், ப்ளஸ் போகலாம். அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஒரே இது ஞாபகம் வந்து தமிழ் பூமி தான். ஸோ அகைன் வி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வில் கண்டினியூ க்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆக்சுவலி. சூப்பர் ஜி. ஸோ வாட் இஸ் உங்க பாட்காஸ்ட்டுக்கு வர்றதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? ஆர் வை யூ ஆர் இன் பாட்காஸ்ட்? ஸோ எவ்ரிவேர் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஒரு நாலேஜுங்கிறது வந்து எல்லா இடத்துலேருந்தும் எடுத்துறது தான் எனக்கு தெரிஞ்சது. எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு சம்திங் நம்ம மிஸ் பண்ணுற டாப்பிக்கே அங்கே தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து இங்கேயும் நான் கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸை லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அது மூலமாக நம்மளும் லேர்ன் பண்ணிப்போம். அவங்களுக்கும் நம்மளுக்கு தெரியாத டாபிக்ஸை டக்குன்னு ஒரே வரியில் டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டான பீப்புள் சரௌண்டிங் அப்படிங்கும்போது கிடைக்கிறது கம்மி தான். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் இதை ஆக்சுவலி. அது போக அப்படியே கோ வித் ஃப்ளோ தான், அப்படியே போவோம். அதான் மெயின். சூப்பர் ஜி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிருஷ்ணாஜி. ஹாய்ஜி. நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன் ஜி. நீங்கள்? வணக்கம். நல்லா இருக்குங்க. ஸோ நான் வந்துட்டு உங்களை கிட்டத்தட்ட 2016 நான் அந்த ஹடூப் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்க கூட கனெக்ட் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் அந்த குரூப்பில் நான் வந்து ஸ்டில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக அந்த AWS
இந்த அசூர் வித் டெவாப்ஸ் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீக் ஆமாம் ஜி. சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது. ம் ஸோ நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது 2003ல டாட் நெட்லுங்க. ஓ டாட் நெட்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். டாட் நெட்டில் சர்டிஃபிகேஷன் பண்ணேன். அப்புறமா வந்துட்டு அதுலேருந்து மூவ் ஆகி எஸ்ஏபி வந்தேன். எஸ்ஏபி அபாபில் ஒர்க் பண்ணேன். ஸோ கம்பெனிலே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா வந்துட்டு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஆன்சைட் போகிறப்போ 2007-8 அந்த டைமிங்கில் வந்துட்டு எக்கனாமி ரொம்ப பேடாக இருந்தது. ஸோ அப்புறமா அதுக்கப்புறமா அதிலிருந்து திரும்ப மூவ் ஆகி எஸ்ஏபியும் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணேன், அபாப் சர்டிஃபைடு. அப்புறமா இடிஎல் மாறினேன், இடிஎல் இன்ஃபர்மேட்டிக்கா மாறி இன்ஃபர்மேட்டிக்காவில் தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் கெரியர் சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் எனக்கு இன்ஃபர்மேட்டிக்காலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பிக் டேட்டா அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ நிறையா கம்பெனியில் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிக்கா வாண்டட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம இருக்கிற லொக்கேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிஷிகன்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி, ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மி. நம்ம போகணுன்னா ஏதாச்சும் டெலவேர்ல, நியூயார்க், நியூ ஜெர்சி வேற ஸ்டேட் மூவ் ஆகிற மாதிரியே இருக்குது. அதனால் ஸோ டெக்னாலஜியே கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஜி. சூப்பர் ஜி. 2008லேருந்தே நீங்கள் யூஎஸில் இருக்கீங்களா ஜி? ஆமாம் ஜி. 2007 H1B வாங்கினேன். ஓகே. 2008ல் இருந்து கண்டினியூஸாக இப்போ வரைக்கும் இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு நம்ம இந்தியா வந்திருக்கேங்க. ஸோ வீட்டில் கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் எல்லாரும் வேற பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனால இங்கே இருக்கிறேன். திரும்ப நெக்ஸ்ட் மந்த்து திரும்ப போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பர் சூப்பர் ஜி, தேங்க்யூ. நீங்கள் பாருங்க, இந்தியாவில் இருந்துட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, குட், தேங்க்யூ. ஏன்னா இந்தியாவில் போயிட்டா நமக்கு டைமே இருக்காது. லிட்டரலி யூஎஸ்லேயாவது கொஞ்சம் நம்ம பிளானில் போவோம். நீங்கள் இந்தியாவில் போயிட்டு அங்கேயும் ஜாயின் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் ஜி, நைஸ், தேங்க்யூ. அண்ட் எஸ், நிறைய பேர் நம்ம லைக் ஐ திங்க் 2014-16 அந்த பீரியட்லேருந்தே ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டில் நீங்கள் ஸ்டில் ஆக்டிவ். அது ஏன்னா நம்ம யூஸ்வலாக ஒரு இது பார்ப்போம், நம்ம கண்டினியூ நம்ம வில் ஜஸ்ட் மூவ் ஆன், வேறு எதுவும் போயிடலான்னு. பட் ஆக்டிவாக இருக்கிறது எனக்கே இட்ஸ் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ ஜி, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். எங்களோட சாட் ஜிபிடி நீங்க தான் டேட்டா இன்ஜினியரிங். அப்படிலாம் இல்லை ஜி, என்ன கொரி அடிச்சாலும் உடனே ஆரோச்சிட்டு ஆன்சர் வந்துரும். அப்படிலாம் இல்லை ஜி, நம்ம இப்போ எல்லாம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய சாட் ஜிபிடிஸ் வந்துட்டாங்க, நம்மளை விட அட்வான்ஸ்டு இவங்க எல்லாம் நமக்கு வந்துட்டாங்க. ஸோ தே ஆர் ஹெல்பிங் அஸ். குட், சூப்பர் ஜி. அண்ட் நெக்ஸ்ட் வீரமணி ஜி, ஹாய் ஜி. நீங்கள் கரண்ட்லி யூஆர் ஆல்சோ, நேற்று கூட பேசுனீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சுருக்கீங்க டேட்டா இன்ஜினியரிங். வீரமணி ஜி ஐ திங்க் கிளாஸில் இருக்கீங்களா? கிளாஸில் இது பாட்காஸ்ட்டில் இருக்கீங்களா? ஓ, ட்ராவலில் இருக்காரு. ஓகே ஓகே, ட்ரை டு ஸ்பீக் நோ பீயிங் லிஸ்னிங். இப்போ வந்து லிசனராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் வீரமணி. ஸோ மீன்வேல் நான் ஒரு 2 கேள்வி கேட்டுக்கலாமா? எத்தனை கேள்வி வேணா கேளுங்க ஜி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு டாப்பிக்கே இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் டாபிக். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஜி, அது உங்களுக்கு ஐடியா இருக்கா, கேட்கலாமா? கேளுங்க ஜி, எனக்கு இல்லைனாலும் யாருக்கு வேணா இருக்கும் ஜி. இது வந்து இட்ஸ் நாட் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்காஸ்ட்டில் இட் இஸ் நாட் தமிழ் பூமி ஆர்கனைஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு த்ரெட், அவ்வளோதான். மற்றபடி நம்ம எல்லாரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங், ஒரு மீட்டிங் டுகெதர் மாதிரி தான் நம்ம we need to treat. ஃபர்ஸ்ட் தடவை நமக்கு யாரும் தெரியாதனால நம்ம பேசுகிறோம். ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரியறதுனால ஓகே தமிழ் பூமி அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சுருந்தாங்க, இட்ஸ் காமன் த்ரெட், அவ்வளோதான். மற்றபடி யூ ஜஸ்ட் ஆஸ்க் வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம வில் ஹாவ் சம் டாபிக் பற்றி பேச அப்படி வருவோம். ஸோ கேளுங்க. ஓகே ஓகே. இப்போ நான் என்னோட சர்க்கிளில் விசாரிச்ச வரைக்கும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கே பிஞ்ச் பண்ணுறாங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறவங்கலாம் வந்து இப்போ வேரியஸ் சேனல் த்ரூ வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ, ஃபேஸ்புக் மாதிரி ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ ப்ரமோட் பண்ணுறாங்க த்ரூ ஆட்டோமேஷன். ஏதாவது ஆட்டோமேட்டட் மெசேஜ் மூலயமாவோ இல்லை ப்ரமோஷன் மூலயமாவோ ரெகுலராக ஒரு மெசேஜ் போட்டு அப்டேட் பண்ணி அது பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கொஸ்டின் என்ன, இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இல்லை லார்ஜ் பிஸ்னஸ் அது மட்டும் தான் பண்ண முடியுமா, இல்லை ஒரு பர்சன், இப்போ என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து செல்ஃப் ப்ரமோஷன் ஏதாவது என்னோட ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா அது கூட இதை யூஸ் பண்ணலாமா? என்னோட நாலேஜுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணலாமா, இல்லை இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அந்த வாஸ்ட் அதனோட
அதோட லிமிடேஷன்ஸ் எப்படி ஜி? அது ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறீங்களா? நல்ல ஒரு கொஸ்டினை கேட்டீங்க ஜி. ஏன்னா தேவையான ஒன்று. இப்போ எல்லாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. லைக் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அப்புறம் யார் வேணாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆட் ஆர் இன்டரப்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க ரவிஜி. கரெக்ட் ஜி. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நான் 2016 கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் பீக்கா இருந்துச்சு. எஸ்இஓ, அந்த டார்கெட்டட் மார்க்கெட்டிங் அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டா நான் ஒரு 2 விஷயம் பார்த்தேன். மேபி அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வந்துட்டு செலக்டிவ் டார்கெட்டிங் மார்க்கெட்டிங் இவங்களை ரீச் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டேட்டா இன்ஜினியரிங் படிக்கிற ஆட்கள் எல்லாம் அருஜியை நோக்கி வரோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஆர்கானிக்கா நம்ம வர்றது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஏஜென்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க. ஸோ இப்ப உங்களுக்குன்னு யாராவது டார்கெட்டிங் ஆள் இருப்பாங்க இல்லையா? நீங்க உங்க ப்ரொஃபைல யாருக்கிட்ட போகணும், யாரு உங்க ப்ரொஃபைல பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் வந்து பண்றதுக்கு 2-3 வீடியோஸ் நான் இந்த 1 வீக்கா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதுல இந்த டார்கெட்டிங் மார்க்கெட்டிங் இருக்குது, எஸ்இஓஸ் இருக்குது உங்க ப்ரொஃபைல மேல கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் வீக்ஸா நான் பார்த்துட்டு இருந்தேன். அதை நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். சூப்பர். இன்னொன்று என்னோட ஆங்கில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் பேசுறது இட்ஸ் ஆல்சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா நமக்கு இண்டிவிஜுவல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெல் நீடட் இப்போலாம். ஏன்னா இப்போது ஒரு கம்பெனி வச்சுருக்கோன்னு வைங்களேன். இப்போ நானே தமிழ் பூமினா தமிழ் பூமி ஃபேஸ் இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். ஐ ஆம் த ஃபேஸ் ஆஃப் தமிழ் பூமின்ற போது இன்வேரியபிளி ஐ ஹவ் டு மார்க்கெட் மை செல்ஃப் அண்ட் என்னோட மார்க்கெட்டிங் அங்கே வந்துடுது. நம்ம பேசும்போது இப்போ சுதர்சன் ஏடபிள்யூஎஸ் எடுத்துட்டு இருக்காரு நம்ம கிளாஸ்னா அவருக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸை விட அவரோட மார்க்கெட்டிங் அவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போய் தான் ஸ்பேஸ் எக்ஸும் ஏறுது, அதோட வேல்யூமே ஏறுது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மார்க்கெட்டிங் இப்போ ரொம்ப தேவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் எந்த முறையில் வேணால் பண்ணுங்கள். மெயினாக இப்போ நிறைய நீங்கள் லிங்க்டின்ல போனீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து இண்டிவிஜுவல் லைக் நான் ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரைங் டு அங்கே தான் நமக்கு தேவை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா நமக்கு டார்கெட்டடாக என்ன தேவைன்னா வேலை தேவை. ஸோ எங்கே அதுக்குள்ள மார்க்கெட் எதுனா லிங்க்டின், அங்கே நிறைய போஸ்ட் போடுவாங்க, அங்கே நிறைய தே ட்ரைங் டு ஃபாலோவர்ஸ் வர்றதுக்கு அந்த மாதிரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதே தான் நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் மார்க்கெட்டிங் இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம எஸ்இஓவில் போய் பண்ணுறது இல்லைன்னா அப்படி அதில் லைக் டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது தட்ஸ் நெக்ஸ்ட் லெவல். பட் திஸ் இஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எவ்ரிபடி கேன் டூ அண்ட் இது உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் வரும். இதனால் என்ன கிடைக்கும்னா மெனி திங்ஸ் யூ வில் கெயின். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட்ஸ், மெயின் ஒன் திங். கான்டாக்ட்ஸ் இஸ் மோர் யூனோ நிறைய இட்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் எனி மணி, இம்மீடியட் மணி. அதை விட கான்டாக்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்னு நான் பார்க்குறேன். அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நீங்கள் யோசிச்சு பண்ணாதீங்க. யூ ஜஸ்ட் ட்ரை டு ஷேர் சம்திங் வேல்யூபிள். ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பிகம் மார்க்கெட் பை இட் செல்ஃப். கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க, அது ஒரு காயினே இருக்குது. பட் அந்த மாதிரி யோசிச்சுட்டு போகிறத விட இப்படி யோசிச்சிங்க லைக் எனக்கு எப்படி ஆர்கானிக்காக வந்தது தான். ஸோ நான் எனக்கு ஷேர் பண்ணணுன்ட்டு இருந்துச்சு, ஐ ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டட், ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் அ மார்க்கெட்டிங் இட் செல்ஃப். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க ஜி. இஃப் தட்ஸ் மை 2 cents. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. என்னன்னா நீங்க இனிஷியலா வந்து எல்லா பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுங்க. தென் ஒரு லெவல் மேல அது கமர்ஷியல் ஆக்கிக்கோங்கன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட்டுங்களா? கமர்ஷியல் ஆக்கணும்னா ஆக்கிக்கோங்க. இல்லைன்னா இட் கேன் ஜஸ்ட் பி ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு, அப்படி பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஸோ உங்களோட இல்லை உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது, எனக்கு வந்து இப்படி பண்ணணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5-10 இயர்ஸில் நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ கம்பெனி, அதுக்குன்னா அந்த ரிலேட்டடாக நீங்கள் யூ கேன் டெய்லர் யுவர் திங்ஸ். அதை டெய்லர் பண்ணி நீங்கள் மார்க்கெட் பண்ணிட்டே போகலாம். உங்களை அப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு கொண்டு போகலாம். இப்போ நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்கில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னா நான் அந்த ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போகலாம். கரெக்டாக? ஓகே, கரெக்ட் தான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா எனக்கு ஜாலியாக இருக்குது நான் டேட்டா இன்ஜினியரிங் போடுறேன்னா போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இட் மே கம்ல. உங்களுக்கு எது ஜாலியாக இருக்கோ அதை போடலாம். ஸோ தட் செல்ஃப் பிகம் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் எல்லாரும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அப்படிதான் பிஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க்டின்ல நிறைய போஸ்ட் போடுறது, இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒரு பர்சனல் நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். பர்சனல் நெட்வொர்க் வந்து நான் இப்போ அப்படிதான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல அது எப்படி பண்ணலாம்னு தெரியல. நான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் போட்டுட்டு இருக்கேன். அப்போ போடுங்க. என்ன டாபிக்ல போடுறீங்க? ஜென்ரலா இப்போ நான் என்ன கரண்டா எக்ஸ்ப்ளோர் பண்றோமோ, இப்போ நான் ரீசெண்டா வந்து டெவ்ஆப்ஸ்,
டீம் சென்டர் அண்ட் பொலாரியன் இதுல எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் அஜைல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜிலிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல கொஞ்சம் என்னென்ன டெய்லி பேசிஸ்ல இப்போ காலைல கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னன்னா ஸ்டாண்டப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருந்தேன். டெய்லி ஸ்டாண்டப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சின்ன சின்னதா ஒரு நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், நல்லா தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அது மாதிரி போடுங்க. போடலாம். சூப்பர் நீங்க சூப்பர். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டியில இப்போ நீங்க அதான் ஷேர் தான் பண்றீங்க. ஸோ இதுல சேரும்போது இதுலேருந்து உங்களுக்கு தே வில் கம். இங்கே ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டி மெம்பராக இருக்கிறவங்க பார்த்துட்டு ஓகே இப்போ பாலாஜி நல்லா போடுறாரு நம்ம அங்கே போகலாமே அப்படின்னு தே வில் ஆல்சோ கம். அங்கே இருக்கிறவங்க ஸோ இட்ஸ் ஆல் கொலாபரேட்டிவ் கம்யூனிட்டி. ஷூர் ஷூர். சூப்பர் சூப்பர் அண்ட் ஜி. செகண்ட் கொஸ்டின் ஜி, செகண்ட் கொஸ்டின். இது நம்ம அதாவது கமர்ஷியல் டீடைல் தான் ஜி, ஒன்றும் இல்லை. நேற்று நடந்த செஷன் இது அதனோட இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பட் என்னோட கம்பெனிலே பார்த்தீங்கன்னா ஏ டேட்டா அனலிஸ்ட் வித் ஏஐலாம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய ஜூனியர்ஸ் இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணியிருக்காங்க கம்பெனில. ஸோ அவங்களுக்கு கமர்ஷியல்ஸ் எப்படி ஜி அப்டேட் பண்ணலாம்? அது இதனோட கமர்ஷியல்ஸ் பத்தி ஏதாவது அந்த டீடைல்ஸ் கிடைக்குமா? அது யார் ரீச் பண்ணணும், எப்படி ரீச் ஃபீஸ் சொல்றீங்களா ஜி? ஃபீஸ் தான் ஜி. ஆமா ஜி, கமர்ஷியல். ஃபீஸ் எஸ் ஜி. லைக் டீம் இருக்காங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் யூஎஸில் இருக்கிறனால ஐ டோன்ட் டீல் வித் அந்த மணி இது பற்றிலாம் நான் பண்ணுறதில்ல. பட் இட் கம்ஸ் அரௌண்ட் 28,000 சம்திங். நீங்கள் டீம் ரீச் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. சம் டிஸ்கவுண்ட் எப்படி லைக் ஒன் டைம் பே பண்ணால் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. யூ கேன் ரீச் அவுட் டு டீம் ஜி. அவங்கள பண்ணீங்கன்னா தே வில் லெட் யூ நோ த கமர்ஷியல்ஸ். அதே மாதிரி மென்டார் வந்து நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இப்போ எனக்கு ராஜேஷ் தான் வேணும் அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம we have only 2 ஆப்ஷன்ஸ் ரைட் now. ராஜேஷ் வந்துட்டு இந்த கோர்ஸ் ஒன்லி ராஜேஷ் தான் எடுப்பார், நோபடி எல்ஸ். ஒன்லி இட்ஸ் ராஜேஷ் டெய்லர்ட். அவர் தான் இஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் அவரே மேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ராஜேஷ் எடுப்பார். இன்னொன்று வந்து தினேஷ்ன்றது தட் இஸ் வி ஆர் ஒர்க்கிங் வித் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கோம். அவர் ஹி ஹாஸ் அ கம்பெனி பை ஹிம்செல்ஃப், லைக் பிக் டேட்டா பீடியான்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ அவர் கூட நம்ம கொலாபரேட் பண்ணி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்லனா ராஜேஷ் தான் எடுப்பார். ராஜேஷ் வந்து தமிழ் மூவிலே எடுக்கிறாரு. அது ஒரு கொலாபில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஷூர். எனக்கு ஒரே ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் ஜி, என்னோட டொமைனுக்கு யாராவது இருந்தா கொஞ்சம் ரெஃபர் பண்ணீங்கன்னா நான் உங்க டொமைன் புதுசா இருக்கு, நீங்க தான் அதை தமிழ் மூவிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்ன டொமைன்? புதிய டொமைனா இருக்கும். இப்படிதான் நாங்க புது டொமைன்ல கொண்டு வருவோம், பாத்துக்கோங்க. யாராவது வந்தாங்கன்னா நீங்க உங்க டொமைனை கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். ஓகே. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டீமே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மெம்பர் இருக்காங்க. இஃப் யாராவது கோர்ஸ் அவைல் பண்ணா இமிடியேட்டா ஜாயின் பண்ணி எல்லாருமே லேர்ன் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும் இப்போ இந்த இன்டகிரேஷன் பார்ட். ஏன்னா நிறைய ஆன்லைன்ல நிறைய ரிசோர்சஸ் கிடையாது இப்போதைக்கு. நீங்க சொன்னது என்ன பண்ணும் அது அந்த டூல்? வாட் இஸ் த டூல்? இப்போ டீம் சென்டர் வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஜி. இப்போ என்னன்னா ஒரு ப்ராடக்டோட ஃபுல் லைஃப் சைக்கிள். ஸோ அந்த ப்ராடக்டை டிசைன் பண்றதுல இருந்து அதனோட ஸ்கிராப் வரைக்கும் எல்லாமே வந்து அக்கௌண்டபிள் இந்த சிஸ்டம்ல. ஓகே. இது கூட வந்து பொலாரியன்றது வந்து இட்ஸ் அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு அஜைல் பேஸ்டு வந்து ஒரு அப்ளிகேஷன் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும், டிசைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசைன், அந்த எஸ்டிஎல்சி ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசைன் அஜைல் பேஸ்ல என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே கவர் ஆகும். ஸோ இப்போ இதனோட இன்டகிரேஷன் என்னன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வராங்க, ஒரு அப்ளிகேஷன் ரெலவெண்டா அதை எப்படி கொண்டு வராங்க. இப்போ 2 கம்பெனி வேற வேற ஸ்கோப்ல இருக்காங்க. ஒருத்தர் வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க, இன்னொரு வந்து ப்ராஜெக்ட்ல அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்றாங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் இன்டகிரேட் பண்ணி டேட்டாஸை எப்படி வந்து ஷேர் பண்றாங்க, அல்ல அது பிஸ்னஸ்ல நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை ப்ரமோட் பண்றாங்கன்றது எல்லாமே இதுல வருஞ்சு. இந்த இன்டகிரேஷன் டெஸ்டிங் எல்லாமே இதுல இட்ஸ் கவர் ஆகும். என்னன்னா எங்களுக்கு ஆன்லைன்ல நாங்க நிறைய பாக்குறோம், பட் இப்போ நம்ம பேசுற லாங்குவேஜ்ல எதுவும் இல்லை. எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஃபார்மேட்லயும் இல்லைன்னா வந்து ஒரு ஹார்டு லாங்குவேஜ்லயும் தான் இருக்கு. ட்ரையா இருக்கு. ஸோ அது நம்ம லாங்குவேஜ்ல இப்போ நேத்து நடந்த ட்ரைனிங் மாதிரியோ இல்லை நம்ம இப்போ பேசுற அந்த லாங்குவேஜ்லயோ இது இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹூஎவர் ஹேவ் குட் எக்ஸ்பர்டைஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு பர்சனோ இல்லை ஆல்ரெடி சீமென்ஸ்ல ஒர்க் பண்ணவங்களும் நம்ம லிங்க்ல இருந்தாலும் இருக்கும். மேபி நீங்க நெக்ஸ்ட் இயர் கேட்டீங்கன்னா நானே கூட அதை பண்ணுவேன். ஆமா, அதான் அவங்களால கேட்கலாம்னு சொன்னேன். நெக்ஸ்ட் இயர் நீங்களே பண்ணிடுங்க. அப்படிதான் இல்ல நம்மள உருவாக்குறோம்.
இந்த இயர் யாராவது இருக்காங்களான்னு தான் கொஸ்டின். இந்த இயர் நீங்க அதான் ஒரு இது போடுங்க, குரூப்ல போட்டு பார்ப்போம். இருப்பாங்க யாராவது கண்டிப்பா. ஏன்னா இப்போதைக்கு அரௌண்ட் ஒரு 2000 மெம்பர் இருக்காங்க நம்ம குரூப்ல. டெஃபினெட்லி சம்படி வில் பி தேர். நீங்க போடுங்க, வில் கான்டாக்ட். இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்குவாங்க. அவங்க இல்லைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இது எப்படி ரிக்வயர்மெண்டா போஸ்ட் பண்ணலாமா? ஒரு நீங்க போடுங்க, இந்த மாதிரி ரிக்வயர்மெண்டா போடுங்க. நீங்க போடுங்க, எனக்கும் எங்க இருந்து ஒர்க் பண்ற மாதிரி மற்ற குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். சாரி ஜி, சென்னையில இருந்து ஒர்க் பண்ற மாதிரி. சென்னையில இப்போ ஒரு ப்ராடக்ட் சப்போர்ட், ஒரு கிளையண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2 கிளையண்ட்டுக்கு. எல்லாமே வந்து ரிக்வயர்மெண்ட் ஃபேஸ்ல தான் இருக்கு. ரிக்வயர்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஓகே, பட் இது நியூ டூல் அப்படின்னு சொல்றீங்க, பட் இதுல எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நீங்க எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஆல்ரெடி வேற டெக்னாலஜில ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களை எடுத்து நீங்க வந்து அது ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க எடுப்பீங்களா? இல்ல டீம் இருக்கு, ஆல்ரெடி டீம் இருக்கு. பிட்ஸ் அண்ட் பீசஸா ஒர்க் பண்ணவங்க ஆல்ரெடி இருக்காங்க. டீம் சென்டர்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணவங்க, பொலாரியன்ல ஒரு சில பிஓசிஸ் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லா பேரும் கொலாபரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு நாலேஜ் பேஸ் பிரெயின் ஸ்டார்ம் பண்றதுக்கு ஒரு மென்டர், ஒரு ரியலாவே ஒரு மென்டர் தேவைப்படுது. இப்போ எல்லா ஏரியாவும் சொல்லி கொடுங்க. இப்போ ஏஐ டேட்டாக்கு எப்படி ராஜேஷ் கண்ணா சொல்றாரோ அது மாதிரி யாராவது ஒருத்தர் தேவைப்படுது. ஃப்ரம் த ஆர்கிடெக்சர், ஃப்ரம் த இதுல இருந்து சொல்றதுக்கு, ஸ்கிராச்ல இருந்து சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அவங்க இருந்தாங்கன்னா, ஈவன் தோ there is possibility to add them in the team also. If they are okay, சேர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இஃப் ஆன்லைன்ல தான் ட்ரெயின் பண்ண முடியும்னா அதை கமர்ஷியலா இது பண்ணிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நைஸ். சூப்பர் ஜி. ஸோ யா, இன்னைக்கு ஒரு ஜென்ரலான கொஸ்டின் என்கிட்ட என்னன்னா, இப்போ ஃப்ரெஷர் ஐடியில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராகவோ ஐடியாக இருக்கும் போதும் உங்களோட ஜாப் கிடைக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? அது இப்போ ஏதாவது ஒரு டிப்ஸ் ஏதாவது நீங்கள் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே நீங்கள் கேன் ஷேர். ஷூர் ப்ரோ, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஐடி தான் ஃபுல்லாகவே. ஃபுல் 10 இயருமே நான் ஐடி தான் ஸோ ஃபார். இப்போ 2 மாசமா தான் ஐ வாஸ் இன் ஐடி. ஏன்னா அது கேம்காஸ்ல ரீசெண்டாக ஐ காட் செலக்டட். அது வரைக்குமே ஐடிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்னடா இது, நம்மள ஐடிலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஃபினான்ஸும் கிடையாது. அது அஸ் வெல் அஸ் நான் வந்து எம்ஏஎஸ்ஸா இருக்கும்போது எக்ஸல் ஆட்டோமேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணுவேன். ஸோ அதனால அந்த ஒரு ஃபினான்ஸ் பீப்புளோட இருக்கும்போது நம்மளை வந்து ஒரு ஐடி காய் மாதிரியே பார்ப்பாங்க. அப்படி பார்க்காதீங்கடா, நான் ஐடி இல்லடா, அம்மா தித்தியமா இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போவோம். பட் அவனுங்களோட தாட் என்னன்னா, ஜி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு ஜி, நீங்கெல்லாம் வேற லெவல்ல போன, இதே வெளியே சொல்லாதடா, இது நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். சேம் ஃபீலிங். நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். வெளில ரேட்டா சொல்லிடாதீங்க, எல்லாரும் அப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன சின்ன எக்ஸல் ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுவோம், அதை பார்த்து வேற லெவல் ப்ரோ, அவ்வளவுதான் மாசு அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். அதே இடத்துல இவன் வெளியே சொன்னானா ஒரிஜினல் கோடர்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்தாங்கன்னா என்ன நினைக்கிறது தான். அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து, ஆமா இவங்க சொல்றது ஓகேவா இருந்தாலும் பட் வேலிட் பாயிண்ட் தான், நம்ம அடுத்து மூவ் பண்றதுக்கு உண்டான ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. அவங்க அப்படி சொல்லும் போது ஓகே, இந்த இடத்துல நின்ற கூடாது. அவங்க அவங்க ஒரு மிகைப்படுத்தி தான் சொல்றாங்க, ஐநோ. இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனாதான் என்ன நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது பவர் பிஐ, டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கலாம் எனக்கு அந்த டாபிக்ஸ்லாம் என்னை சுற்றி இதாக இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்போ டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிட்டேன். பட் ஒரே ஒரு இன்டர்வியூ லேர்ன் பண்ணிட்டேங்கிற ஒரு மதப்புல போய் அட்டன் பண்ண பாருங்க, ஐயோ அடடா அப்படின்னு இருந்தது. தரமான செய்கையா இருந்தது. கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஜாலிடா, கோர்ஸ் கம்ப்ளீட்டு, அவ்வளோதான், ஜாயின் பண்ணிடுவோம் அடுத்த மாதம் அப்படிங்கிறதுல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அவன் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கொஸ்டின் கூட இப்போ என்னால் ரிமெம்பர் பண்ண முடியல. இருந்தாலும் அது வந்து பலார் நிறைஞ்ச மாதிரியா இருந்துச்சு. சரி ரைட்டு, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், எல்லா கோட்டையும் எழுதி ஃபர்ஸ்ட்லேருந்து போகும் ஓகே அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண. அகைன் வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்து வந்து
இவரு பிக் டேட்டா பீடியா ஆ தினேஷ். அவர்கிட்ட கொஞ்சம் அவர்கிட்ட ஜாயின் பண்ணி அங்க இப்போ கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். ஸோ அடுத்து அப்படியே பண்ணிட்டு சைமல்டேனியஸ்லி என்னோட லிங்க்டினோட கனெக்ஷன்ஸ் அதிகப்படுத்த ஆரம்பித்தேன். ஸோ நான் எதுக்காக இது பண்ணேன், டேட்டா இன்ஜினியரிங். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டடான யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கான்டாக்ட்லாம் நம்ம லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கனெக்ஷன்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு சிங்கிள் போஸ்ட் போட்டோன்னா இத்தனை பேர் ரீச் ஆகும், ஸோ இட் மைட் ஹெல்ப் சம்வேர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால நான் அது ரிலேட்டடாக கொஞ்சம் கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதிகமாக. அடுத்து அடுத்த ஃபோக்கஸ் என்னவா இருந்ததுன்னா ரெஸ்யூம் பில்டிங். ரெஸ்யூம்லேயும் கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பில்ட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கும். ஏஐ மூலமாக இப்போ நாக்கூரிலாம் வந்து ரெஸ்யூம் பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து என்னென்ன கீவேர்டெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ChatGPT ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த கீவேர்டெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஒரு ரெஸ்யூமை பார்க்குறதுக்கே ஒரு ப்ரெசன்டபுளான வே கொண்டு போயிட்டு, ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அதை மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கால்ஸ் வரவும் ஒரு 4-5 இன்டர்வியூ அசிங்கப்படுத்தி தான் அனுப்புனாங்க. பரவாயில்ல, அடி வாங்கிப்போம், இனிஷியலி இட்ஸ் ஹேப்பன் அப்படின்னு தான். ஒரு 4-5 இன்டர்வியூ போச்சு. ஒரு 2-3 இன்டர்வியூல வந்து டைரக்டாவே சொல்லிட்டாங்க, ஜி நீங்க கோர்ஸ் பண்ணிக்கிங்க தெரியுது, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ராஜெக்ட பண்ணிட்டு வாங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு சொல்ல வேண்டியதானே? அதாவது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க மாரியப்பன். இல்ல, எல்லாரும் கரெக்ட் ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருந்து வரும்? எக்ஸ்பீரியன்ஸ் யாராச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் வரும். இப்போ அங்க என்ன சொல்ல வர ஒரு விஷயம் சொல்றேன் பாஸ். சொல்லுங்க ஜி. இந்தியால வந்துட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி தான், யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி தான். அதில் நான் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு தான் ஜாயின் பண்ணேன். நான் எம்எஸ்சி ஐடி முடிச்சிருந்தாலும் மேனேஜ்மெண்ட் சைடில் ஜாயின் பண்ணி அப்படியே வந்துட்டு இதுலயே இருந்தால் க்ரோத் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சு அப்புறமா அப்படியே கையில காலில் விழுந்து அப்படியே .NET சைடு மூவ் பண்ணி அப்புறம் அந்த கம்பெனிக்கு புதுசா ஒரு சிஇஓ எஸ்ஏபி பிராக்டிஸ் ஹெட்டா வந்தாரு. எஸ்ஏபி ப்ராஜெக்ட் யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க இந்த டீமுக்கு வர்றீங்களான்னு கேட்கறப்போ அவங்களே வழியை கூப்பிட்டாங்க. அப்படியே அது உள்ள போய் அந்த டீம் ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 20 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் கொஞ்சம் ஆல்ரெடி இன்டர்னலா இருக்கிற கொஞ்சம் பேரும் நாங்களும் அதில் மூவ் ஆனோம், ஒரு 2-3 பேர். அப்படியே பண்ணி என்ன 2007-2008 யூஎஸ் போறப்போ மார்க்கெட் ரொம்ப ஒஸ்டா இருந்தது அந்த டைமிங். ஆமா, ரெசிஷன் டைம். அங்க வந்து ஃபங்க்ஷனலுக்கு ஆன்சைட்ல ஃபங்க்ஷனல் வச்சுக்கிட்டு, ஏன்னா பில்லிங் ரேட் ஜாஸ்திங்கிறதுனால ஆஃப்ஷோருக்கு டெக்னிக்கல் அபாப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆஃப்ஷோர்ல வச்சுக்கிட்டாங்க. நம்ம தெரியாதமா, அதனால இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறமா வந்து கம்ப்ளீட்டா கெரியரையே மாத்துறதுக்கு 2010க்கு அப்புறமா தான் மார்க்கெட்டே பூம் ஆச்சு. அது வரைக்கும் வேற இதெல்லாம் ஒரு சமாளிச்சு நாங்க இருந்துதான் நம்ம வந்து சர்வே ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இருந்துட்டோம். அப்பமெல்லாம் இந்த கெடுபடி எல்லாம் கிடையாது. இந்த H1B நீ வேலை பார்க்கலன்னா 60 நாள்ல வெளியே போகணும் செய்யணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால வந்து அப்படியே அப்பதான் ஒபாமா வந்த டைம். ஸோ இதாகி போயாச்சு. என்ன யூஎஸ்ல என்ன ஒரு பிரச்சனைனாங்க, நான் ஃபேஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆந்திரா மக்கள் தான் எந்த கம்பெனிக்கு போனாலும் 80% ஒர்க் பண்றாங்க. அவன் எல்லாமே உள்ள வர்றவனை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியுது எவனோ ஒருத்தனுக்கு சொந்தக்காரன். எப்படியோ உள்ள டீம் கொண்டு வந்துடுறாங்க. செப்பன்றா வந்து கூட்டு வந்துடுறாங்க உள்ள. ஆனா நம்ம யூஎஸ்ல மட்டும் இது நடக்கிறது இல்ல, இல்லங்க, எல்லா கண்ட்ரிலயும் அதான் நடக்குது. தமிழ் மக்கள் பார்த்த வரைக்கும் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதுல 40 பேர் ஆந்திராக்காரன், 4 பேர் தான் தமிழ் இருக்கும். அந்த 4 பேருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் அவங்க எல்லாம் கோஆபரேட்டிவா இருக்காங்க. நம்ம யாருமே கோஆபரேட்டிவா இல்ல. ஒரு நிமிஷம், இது வந்து இது காமன் தீம். இத நம்ம இந்த பாட்காஸ்ட்ல சொல்றது இல்ல, ஏன்னா இட்ஸ் நாட் a statistics. சோ இத நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். லைக் இந்த மாதிரி டார்கெட் 1 டெமோகிராஃபி அத நம்ம இதுல பேச முடியாது. சோ எஸ், ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர். நம்ம சொல்லிக்கலாம், நம்ம சரியில்லைன்னு சொல்லிக்கலாம், பட் அவங்க சரியில்லைன்றதை நம்ம we should avoid. So yes. ஓகே சரி, எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு ஜி. ஆக்சுவலா நான் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, நீங்க சொன்ன அந்த இப்போ ஃபோக்கஸ் பேஸ்டா கொஞ்சம் மாறி இருக்கோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா,
நம்ம வந்து டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த 2000, 2010 அந்த ரேஞ்சில 2000 ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, அ ஒரு டெவலப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அந்த டெவலப்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஃபங்ஷனல் கூட செகண்டரி தான். ஃபோக்கஸ்ட் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்பர் அப்டின்னா வந்து டெஸ்டிங், டெவலப்மெண்ட் அதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் என்ன டெவலப் பண்றது? ஊப்ஸ் படிக்கலாமா? ஊப்ஸ் எப்படி டெவலப் பண்றது? அப்புறம் சி, சி++, டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த மாரி விஷயங்கள். அதே மாரி பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபார்ம்ஸ் என்னென்ன நார்மல் ஃபார்ம்ஸ் இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இது மாதிரி நெறைய ஃபோக்கஸ் பண்ண மாரி இருந்தது. நம்ம வந்து டைம்ல. அப்புறம் 3 டியர் ஆர்க்கிடெக்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாரியும், அதே மாரி இன்டர்வியூ லெவல்லயும் நம்ம பிரிப்பேர் பண்ணும்போது நெறைய வேரியேஷன்ஸ் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய குட்டி, குட்டி இந்த பாலிண்ட்ரோம் இந்த மாரி சின்ன, சின்ன புரோகிராம்ஸ் இதெல்லாம் நெறைய பிரைம் நம்பர்ஸ் இது மாரி நெறைய ஒரு 100 புரோகிராம் பண்ணி, நெறைய லாஜிக்ஸ் கத்துக்கிட்டு வந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ நான் பார்க்குற என்னோட ஜூனியர்ஸே பார்த்தீங்கன்னா, என்னோட டீம் மெம்பர்ஸே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்குன்னா, சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அத நான் எடுத்து குடுத்துடுறேன் அப்படின்ற மாரி இருக்காங்க. கரெக்ட். உங்களுக்கு என்ன ஓ! வேணும்னு சொல்லுங்க. அத நான் எடுத்து குடுத்துடுறோம். நீங்க ஏன் இவ்ளோ டெப்த்தா போறீங்க? ஒரு சொல்லணும்னா, போனீங்க. ஒரு கார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு இன்ஜின்ல அதாவது இது எப்படி பாலிமார்ஸ் எப்படி ரிலேட் பண்ணலாம்? அப்படிலாம் நம்ம போனோம்னா, உள்ள வரமாட்றாங்க. வெளியவே உட்காந்துட்டு, இல்ல ஜி அது சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன். அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. இது இது எப்படி ஜி பார்க்குறீங்க? ஏதாவது இது உங்க கமெண்ட்ஸ் என்ன ஜி? எப்படி நீங்க யாராவது இதுல டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இல்ல இது இது இல்ல இது எங்க கம்பெனிலயும் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்டா கேண்டீன் எரிச்சு போயிடுவாங்க இவங்க. இவங்க கூட பேசுறது யோசிச்சு அது வந்து அதான் டைரக்ட்டா கண்டிப்பா எல்லா அவுட்புட்ட அருண்ஜியோட இன்டர்வியூலாம் நான் பாத்திருக்கேன் நானு. சோ ஒரு இன்டர்வியூலாம் இப்ப நம்ம 4 ரூம்ல உட்கார வச்சு செய்ன்னு செஞ்சுதான் அனுப்பிச்சு விட்டாங்க 2015ல. இத்தனைக்கும் ஜாவாவும் தெரியாது அப்போ நான் ஹடூப் அட்டன் பண்ணும்போது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கு. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஏகப்பட்டது இருக்கு. பெங்களூர்ல திருமணபக்கம்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்கு. நல்லா ஒர்க் பண்ண ரெடியா இருந்தா கம்பெனிஸ் தே ஆர் ரெடி டு டேக் இட். அதான் இன்னைக்கு சிச்சுவேஷன் இருக்கு. நீங்க ஒரு நாள்ல ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஆன்லைன்ல அட்டன் பண்றது ஷெட்யூல் பண்ணிட்டு. சோ வேற இல்ல இது கேட்ட இது கேள்விக்கான இது ஆன்சர் இது இது ப்ரீவியஸ் நெகட்டிவா கிடையாது. இது நெகட்டிவும் பார்க்க முடியல ஜி. ஏன்னா, இப்ப இருக்க எல்லாருமே இப்ப ம், இந்த ஜெனரேஷன் வந்து எல்லாம் சொல்யூஷன் ஓரியன்டடா இருக்காங்க. அதுதான் கம்பெனிக்கும் ம். தேவைப்படுது. இல்லீங்களா? சொல்யூஷன் சரி, ஓரியன்டடா என்ன கரெக்ட். பண்றாங்க? என்ன என்ன அச்சீவ் பண்றாங்க? டே டு டே வந்து அஜைல்ல என்ன ரீச் பண்றோம்? என்ன இத கம்ப்ளீட் பண்றோமா? இந்த ஸ்பிரிண்ட் கம்ப்ளீட் ஆகுதா? இந்த மாரி சொல்யூஷன் ஓரியன்டடா இருக்கிறதுனால, தப்புன்னு சொல்ல முடியல. பட் என்னன்னா, நான் யோசிக்கிறது என்னன்னா, ஃபங்ஷனலா ரிலேட் பண்ணிக்க மாட்டாங்க. நெறைய இடத்துல பேக்கிரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா வந்து எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா, ஒரு ஃபங்ஷனலா புது ம். விஷயம் சொல்லும்போது, இப்போ ஆர்க்கிடெக்சர் லெவல்லயோ இல்ல வந்து பேட்டர்ன் அ பேட்டர்ன் பேசிஸ்லயோ சொல்லும்போது, கோரிலேட் பண்ண முடியும். பட் அது இவங்க பண்ண மாட்றாங்களோன்னு ஒரு ஒரு டவுட் இருக்கு எப்பவுமே. அ இ இ கண்டிப்பா. எ அது ம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஃபுல்லா டிசைன் பண்ண அப்புறம் நெறைய அ அ ரீ என்ஜினியரிங் பண்ற மாரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, இது ஏன்? அது ஏன்ற கேள்வி கடைசியில வருது தவிர, ஸ்டார்ட்டிங்ல அந்த கேள்வியே இல்ல. சார் சொல்யூஷன் ஓரியன்டடா பண்ணி முடிச்சுடுறோம். கடைசியில பார்த்தீங்கன்னா, நெறைய ரீவாம்ப் பண்ற மாரி இருக்கு. ம். அது ஒரு அனுமதி பார்ட். எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். ம். ம். இப்போ நம்ம வந்து ஓகே. இப்போ டெவாப்ஸ்ல இப்போ நம்ம ட்ரெயின் பண்றோம் இல்லையா? ஸோ அசூர் ம். வித் டெவாப்ஸ். ஸோ அது ஆமா. ரிலேட்டடா ஆல்ரெடி நம்ம கிட்ட ஆல்ரெடி ட்ரெயின் ஆகி யூஎஸ்ல பிளேஸ் ஆயிருப்பாங்கல்ல. ஆமா ஜி. ம். ஏதாவது ரெஃபரல்ல நம்ம ஏதாவது அந்த மாதிரி ஏதோ கான்டாக்ட்ஸ் நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? ஸோ ஆல்ரெடி நம்ம பசங்க இங்க இங்க ட்ரெயின் ஆகி ஆல்ரெடி பிளேஸ் ஆகி ஸோ அது மாதிரி எதுவும் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஜஸ்ட் ஒரு இதுக்காக தான் கேட்டேன். எஸ் ஜி. இல்ல. அது நாங்க பண்ண தான் ட்ரை பண்ணோம். இப்போ ரீசென்ட்லி ஸ்டார்டட். நீங்க சொல்ற அதே ஐடியா தான் ட்ரை டூ இம்ப்ளிமெண்ட். இங்க 3 பேர் வந்திருக்காங்க. எங்க வீட்டு பக்கத்துல 3 பேர் வந்துட்டாங்க தமிழ் மூவிலேருந்து. ஸோ அவங்கள நான் பரவாயில்லையே! நேர்ல மீட் பண்ணோம். மீட் பண்ணிட்டு யுஎஸ்ல ஒரு நெட்வொர்க் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீசென்ட்லி ஒரு 1 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம லைக் இதா போலான்ற மாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இட் இஸ் நாட் என்னால அத கன்டின்யூ பண்ண முடியல. பட் யா வி வில் சீ எதுக்காக தட். சொல்றேன்னா ஜி, நம்ம பேசிட்டு இருக்கப்பமே வந்துட்டு நீங்க வந்துட்டு யாரையும் இது பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் என்னன்னா நான் ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல ம். பாத்தீங்கன்னா அந்த என்ன பிரச்சனைனா ரெக்யர்மெண்ட் வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து வெளியே வர்றதே இல்லை. ரெக்யர்மெண்ட் இருக்குது. இல்ல புரியுது.
ஆனா உள்ள definitely இருக்கிற அந்த மேனேஜருக்கு வந்து அந்த உள்ள இருக்கிற பசங்களே வந்துட்டு ரெஃபரன்ஸ் எல்லாமே ரெஃபரல்லையே வந்து அந்த அந்த ரெக்யர்மெண்ட்டை ஃபில் பண்ணிடுறாங்க. இல்ல ஜி, வேர்ட் that's ஆஃப் true. மவுத்லயே இல்ல இது வந்து எல்லா இதுலயுமே நடக்கிறது தான். என்ன நான் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் ஹேப்பனிங் ஜென்ரலின்றதை நான் பார்க்குறேன். பட் நம்ம நெட்வொர்க்கை டெஃபினெட்லி இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லைன்னு இல்லை. பட் ஒரு சரியான ரிசோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு என்ன சொல்கிறது, இங்கே ஒரு 3 பேர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் வி ஹாவ் டு பில்ட் இட் அப். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியும். பட் யூஎஸ்ல உங்களுக்கே தெரியும், தெர் இஸ் டைம் இஸ் வெரி லிமிட்டடாக இருக்கும். இங்கே எல்லாரும் தே டோன்ட் கம் அண்ட் அதில் ஒரு ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே. அந்த மாதிரி நான் லைக் என்னால் ஐம் நாட் ஏபிள் டு ஃபிகர் அவுட் இது எப்படி கொண்டு வரதுன்ட்டு. ஸோ அதனால இட் இஸ் தேர். பட் டெஃபினெட்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் வாங்க, அதில் ஆட் யூ டு த குரூப் அண்ட் நம்ம அதில் வி கேன் பிரிங் இட். நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய லாஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன, நான் ஒரு 3-4 கம்பெனியில் ஒர்க் பண்ணதில்ல. ஐபிஎம்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராப்பர் சேனலில் இன்டர்வியூவில் தான் போனேன். அடுத்தது எம்ஃபசிஸ்லையுமே வந்துட்டு ஜேபி மார்கன் சேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரெஃபரல்லாம் கிடையாது. எல்லாமே த்ரூ சும்மா ஆன்லைனில் அப்ளை பண்ணிதான். பட் ஆனால் ப்ளூ கிராஸில் நான் ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் போனதுமே வந்துட்டு ஒரு ரெஃபரல் தான் போனேன். ஆனா உள்ள ஒர்க் பண்ண மொத்த டீமுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெஃபரல்ல தான் உள்ள வந்திருக்காங்க. யாருமே ரெஃபரல் கண்டிப்பா இல்ல. ரெஃபரல் வெளியவே வரல. இல்ல ஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா 98% ஐ பிலீவ் ரீசென்ட்லி பார்த்தேன் ஒரு இதுல 98% இன்டர்னல் ரெஃபரல்ல ஃபில் ஆகுதான். லைக் வரவே இல்லை, வெளியில மார்க்கெட்டுக்கே வரதில்லை அந்த ஜாப். ஸோ ரெஃபரல் இஸ் அ பவர்ஃபுல் வே. ஸோ நம்ம அதான் நம்ம கான்டாக்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா. இப்போ எங்க டீம்ல 5 ரெஃபரல் நானா ஐ ரெஃபர்டு. லைக் பர்சனலி நான் ஃபஸ்ட்டு ரெஃபரலில் தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஓகே லைக் யாராவது ரெஃபரல் இருந்தான்னு கேட்குறோம், அவங்க கொடுக்குறாங்க, ஓகேவா இருந்துச்சுன்னா இமீடியட்லி இட்ஸ் ஃபில்டு. பிகாஸ் கம்பெனி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெஃபரல் இஸ் நீங்கள் சொல்கிறது 100% ட்ரூ. அது இல்லவே இல்லை. பட் அந்த ரெஃபரல் மார்க்கெட்டை நம்ம எப்படி டேப் பண்ணலான்றதுக்கு வி நீட் டு பில்ட் அ நெட்வொர்க். தட்ஸ் ட்ரூ. கரெக்ட் தான் ஜி. ஏன்னா கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோ யாரோ ஒருத்தர் எனக்கு தெரியாத ஆளை ஒருத்தர் வேலைக்கு எடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. சோ அப்படி நினைக்கிற மாதிரி கம்பெனிஸ் என்ன நினைக்கும், சரி இப்ப அருஜிலாம் ஒரு டீமா இருக்காருன்னா, அப்பா உனக்கு தெரிஞ்சாலும் நீயே போட்டுக்கோ, இந்த டீம் ப்ராஜெக்ட் எப்படியா முடிச்சு கொடுத்துட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கம்பெனிஸும் வந்து. ஏன்னா கிருஷ்ணாஜி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்க இன்டர்வியூ எப்படி நடக்கும்ட்டு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. லைக் சும்மா ஒரு வேற ஒருத்தர் தான் இன்டர்வியூ அட்டன் பண்றாரு, அந்த மாதிரி எக்கச்சக்க கேசஸ் இருக்கு. நீங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்போ எப்படி பண்றாங்கன்னா, முன்னாடி வந்துட்டு ஒருத்தன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், ஒருத்தன் போவான். அப்ப வந்து வீடியோ இன்டர்வியூ கிடையாது, எல்லாம் போன் இன்டர்வியூ. இப்ப எப்ப வீடியோ இன்டர்வியூ வந்துச்சோ அதுலயே வந்துட்டு அதுலயும் நம்ம ஆளுக்க பண்றாங்க. அது லிப்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு லைக் என் ஃப்ரெண்டு கம்பெனில அதான் சொன்னார் அவர் இதுல ஜி கிடைக்கவே மாட்டேங்குது, எல்லாரும் சும்மா வந்து லிப்சிங் பண்றாங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணா பண்ணவே மாட்டேறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கோட் எழுதுன்னு சொல்றேன் பண்ண மாட்டேங்கிறான்றாங்க. ஸோ அந்த அதனால த்ரெட்ஸ் இது இருக்குல்ல உங்களுக்கு, நீங்க ஃபில்டர் பண்றதே டிஃபிகல்ட்டா இருக்கு. நான் இன்டர்வியூ எடுத்ததுல லிப்சிங்க் எடுத்துட்டு 5 நிமிஷத்துல லிப்சிங்க்னு சொல்லியே நான் ரிப்போர்ட் அனுப்பிச்சு விட்டுறதெல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு இப்போ மார்க்கெட் ரெக்யர்மெண்ட் நான் இப்போ 2-3 மாசமா மார்க்கெட் வாட்ச் பண்ணல, நவம்பருக்கு அப்புறமா. இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, அதுவும் நம்ம அண்ணன் ட்ரம்ப் வந்த பிறகு? மார்க்கெட் இன்னும் ஃபுல்லா அப்படி பூம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இட் இஸ் பெட்டர் தென் டிசம்பர் சைடில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கு. பீப்புள் ஆர் கெட்டிங் கால்ஸ், பட் ஒன்லி ஃபார் த ஹார்ட் டெக்னாலஜிஸ். லைக் அந்த லைக் பீக்ல இருக்கிற டெக்னாலஜிஸ்க்கு ஓப்பனிங் வருது. கிளவுடு, டெவாப்ஸு, டேட்டா இன்ஜினியரிங்லாம் வி ஹாவ் ஓப்பனிங்ஸ். பட் கொஞ்சம் பழைய இதுக்கு இட்ஸ் நாட் ஸோ மச். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் டைரக்டா இந்தியால இருந்து எடுத்துப்பாங்களா? என்னது டைரக்டா இந்தியால இருந்து எடுத்துக்க மாட்டாங்க ஜி, இங்க இருக்கிறவங்க சொல்றேன். இப்போ நான் இங்க இருந்து மாறணும்னா ஐ கேன் ட்ரைல அந்த மாதிரி. ஓகே ஓகே ஃபைன். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணனும். என்ன ஜி பண்ணலாம்? பண்ணேன் நானு. நீங்க பேசுங்க. இல்ல ஜி, டைரக்டா இங்க இந்தியால இருந்தே நம்ம ஏதாவது அப்ராடுக்கு ஏதாவது செக் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு? நீங்க வந்துட்டு இப்போ நீங்க இப்போ யூஎஸ் போகணும் இல்ல யூரோப் போகணும் அப்படின்னா உங்க கம்பெனி அங்க அந்த கிளைண்ட் உங்க கம்பெனி ஸ்பான்சர் பண்ணி, இப்போ யூஎஸ் போகணும் அப்படின்னா நீங்க வந்து H1Bயோ இல்ல இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர் L1ஓ உங்க கம்பெனி ஸ்பான்சர் பண்ணணும். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விசா ப்ராசஸ்ல நீங்க செலக்ட் ஆகி போய் அப்புறமா தான் வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியும் பாஸ் யூஎஸ் போகிறோம். ஏன்னா நம்ம கம்பெனிலாம் அங்கே இருக்குது. யூகேல நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணும்போது லைக் வைஸ்னு ஒரு கம்பெனி யூரோப் ரீஜியன் ஃபுல்லாக அவங்க தான் பார்த்து இருக்குது. ஸோ ட்ரை பண்ணும்போது
மோஸ்டா வந்து இந்தியால இருந்து மூவ்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டானுங்க. அப்போ இந்தியால இருந்து கம்பெனியா மூவ்மெண்ட்டுக்கு மாத்திடுங்க நீங்க. கேட்டாலே என்ன அதுதான் பிரச்சனைனா ரீசனா. பாஸ், முன்னாடி வந்து ஒரு 50,000 60,000 ரூபாய் சேலரிக்கு யூஎஸ்டி டிசிஎஸ் விப்ரோ எல்லாருமே பாத்தீங்கன்னா 60K 70K அதுதான் மினிமம் பேஸ். எவ்வளவு கம்பெனி கவர்மெண்ட் இது பண்றாங்களோ அந்த பேஸ்லயே எல்லாரையும் கோட் பண்ணி H1B ஃபைல் பண்ணாங்க. அதனாலயே வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மினிமம் நீ 100K சேலரி கொடுக்குற ஆளுக்கு தான் H1Bயே வந்து ஃபைல் பண்ண முடியும். ஃபைல் பண்ணாதான் அப்ரூவும் ஆகும். ஸோ வந்த பிறகு நீங்க 100Kக்கு சேலரி ரன் பண்ணல அப்படின்னா பிரச்சனை வந்து கம்பெனிக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் ஓகே. வந்து நீங்க போறப்போ, அடுத்த எக்ஸ்டென்ஷன் போறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபைல் உங்க விசா இது வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ 100K ஓ கொடுத்து அப்புறமா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்து உங்களுக்கு டிக்கெட் கொடுத்து உங்களை கூப்பிட்டு வர்றப்போ அவனுக்கு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகிறதுனால ஸோ மேக்சிமம் ஆஃப் ஸோ ஷோர் போகிறாங்க. ஏன்னா இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு கம்பெனி பார்க்கறதுனால தான் அதான் இப்போ நிறைய பேருக்கு ஆன்ஷோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஐ கிடைக்கலன்னு ஃபீல் நினைக்கிறேன். கம்மியா கரெக்டா இருக்குதுங்க. ஆகும். கரெக்டா ஜி? டெஃபினெட்லி ஜி. இப்போ ரேர் அப்போ டைரக்டா ஆன்ஷோருக்கு கூப்பிடுறதெல்லாம் இப்போ வந்து ரேரா இல்ல தான் நான் நடக்குது. வந்து ட்ரம்ப்போட வேர்டை வந்து அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து நோட் பண்ணேன். நீங்க நோட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டில் ம். வி ஆர் ஓபன் டு டேலண்டட் பீப்புள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. So அவருக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அருஜியோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துன்னா இந்த மாதிரி இல்லீகலா அந்த பேக் இதுல வர்றது அவர் தான் அந்த அவாய்ட் பண்றதை தவிர ஸ்டில் வி ஆர் வெல்கமிங் டேலண்டட் பீப்புள்ங்கிறதா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல நான் அந்த பதவி இருக்கிற அந்த 1 or 2 daysல நான் அந்த நோட் பண்ண வார்த்தை வந்து அதுதான். ஓகே, சோ நீங்க ஒரு டேலண்டா ம். இருக்கிறீங்களா, we are ready to take. அது வந்து நீங்க எனக்கு ஃபீல்டு பேர் சொல்ல தெரியல. இப்ப அருஜி வந்து டேட்டா இன்ஜினியரிங், கிருஷ்ணாஜி வந்து ஒரு ஃபீல்டு சொல்றாரு, இப்ப நீங்க வந்து ஒரு ஃபீல்டு சொல்றீங்க, இப்ப பாலாஜி வந்து சொல்றாரு ரேரான ஒரு ஃபீல்டு சொல்றாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு நீங்க ஓகே. டேலண்டா இருக்கிறீங்களா வந்து எடுத்துக்க நாங்க ரெடிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பாக்குறேன். அவரை பொறுத்த வரைக்கும் யாரா டேலண்ட் ஆனாலும் வேணாம்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. புதுசா வந்து இது பண்றதுக்கு பதிலா டேலண்டான ஆளுக்கு வி ஆர் வெல்கமிங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் நான் ஒரு பதவி இருக்கிற அந்த இதுல இன்னும் பாக்குறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். என்ன பிரச்சனை ம். யூஎஸ்ல அப்படின்னா அதாவது டேலண்டட் பீப்புள் அவங்களுக்கு தேவை கண்டிப்பா. ஏன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு கிரீன் கார்டோ ஒரு சிட்டிசனோ வந்துட்டு இன்னைக்கு ரெக்யர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டாலஸ்ல இருக்கும். நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா டக்குன்னு அவனுக்கு ரெக்யர்மெண்ட் வந்து வேற ஒரு ஸ்டேட்ல வெர்ஜீனியால ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஒரு கிரீன் கார்டையோ சிட்டிசனையோ மூவ் பண்ண சொன்னா அவன் வந்து மூவ் ஆக மாட்டான். அவன் முடிஞ்ச வரைக்கும் டாலஸ்லயே தான் ஜாப் பார்ப்பாங்க. இல்லைன்னா ரிமோட் ஓகே. கொடுப்பாங்க. இதே இது H1Bயோ L1ஓ அப்படின்னா கம்பெனி வந்து ஈஸியா அவங்கள வந்து எந்த லொகேஷன் வேணாலும் மூவ் பண்ணி ஈஸியா கொண்டு போய்க்கலாம். ஜஸ்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணா போதும், இந்த லொகேஷன் இந்த லொகேஷன் மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ரெண்டாவது இவங்களை வந்து ஓகே. நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை பார்க்க சொல்லலாம். ஒரு ஒர்க் ப்ரெஷர் கொடுத்தா கூட அவங்க வந்து அதெல்லாம் ஒரி பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்க. நம்ம ஆட்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் இதே இது கிரீன் கார்டு சிட்டிசன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவனுக்கு வேலையே போனா கூட விட்டுட்டு அடுத்த வேலையை அவன் தேடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். பட் ஆனால் H1B அந்த மாதிரி பண்ண முடியாது. எம்ப்ளாயர் சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு பிரச்சனை, ஜிசி ப்ராசஸ் இதுல போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாங்கிறதுனால அவங்கள வந்து கம்பெனி வந்து அவங்களை ரீட்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதில் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ கிருஷ்ணாஜி சொன்னது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டெஃபினட்டாக இல்லை. லைக் மெயின்லி ஒர்க் ப்ரெஷர் ஓகே. லைக் H1Bல இருக்கிறவங்க நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் ட்ரூ. அது உண்மையிலே இருக்குது. பட் நான் பார்த்ததில்ல மற்ற இது. அதனால் எனக்கு ஐ டோன்ட் ஹவ் மச் டு கமெண்ட் ஆன் இட். பட் மெயினாக இந்தியாவிலேருந்து நீங்கள் வரணும் இப்போ அப்படின்னா தெர் இஸ் ஸ்டில் பாசிபிலிட்டி. அஸ் ரவிஜி சொன்னது தான். லைக் இஃப் யூ ஹவ் ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுக்கு பெர்சிவரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம். ஆனால் வரணுமா அப்படின்றது உங்களோட ஓன் கொஸ்டினாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ எஃபர்ட் போட்டு இஸ் இட் ஒர்த் இட், இது வேணுமா அப்படின்றதுல அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் வர முடியுமான்னா கண்டிப்பாக வர முடியும். இட் இஸ் அ பாசிபிலிட்டி. யூ ஹாவ் டு திங்க் வைடர். நாட் ஒன்லி ஓகே என் கம்பெனி அனுப்புனா தான் உண்டுன்றது தட் இஸ் நாட் ஒன்லி ஆப்ஷன். வேறு மல்டி நீங்கள் கம்பெனியை மாற்றலாம், நீங்கள் வெளியில் கன்சல்டன்சி மூலமாக வரலாம். பட் அதெல்லாம் ஈஸியானா இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. லைக் ஈஸி தான், பட் இட் இஸ் ஒரு லாங் ப்ராசஸ். நிறைய நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணணும், ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க் மீன்ஸ் லீகலாக தான் வர போகிறீங்க. தெர் இஸ் நோ இல்லீகலிட்டி ஹியர். பட் அதெல்லாம் வேணுமான்னு பார்க்கணும் நீங்கள். அதுக்கு வேற என்ன பண்ணலாம்? இல்லை வி கேன் வெயிட். இல்லைன்னா ஒரு யூஎஸ் கம்பெனியில் போயிட்டு யூ கேன் கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். அதுதான் அது அல்டிமேட்டாக அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் அட் எனி ஓகே. பாயிண்ட் நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்கள் நெட்ஒர்க்கை வைடன் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அட் சம் பாயிண்ட் யூ மே கெட் ஹியர். அண்ட்
அதுதான். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்துச்சுன்னா, சிமிலர் அதுதான் நடந்துச்சு. எனக்கு யுஎஸ் விசா ரைஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. லஞ்சுக்கு போனேன். என் ஃப்ரெண்டு 2 பேர் எனக்கு ரைஸ் பண்ணிட்டாங்கடா, உனக்கு பண்ணலையான்னு கேட்டாங்க. ஓ! அப்படியா சரி கேட்கணும் போல நான் சும்மா போய் கேட்டேன். அதுக்கப்புறம் அங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லன்னா நான் அந்த லஞ்ச் அவங்க கூட அன்னைக்கு போலன்னா, நான் அன்னைக்கு யுஎஸ்ல இருந்திருக்க மாட்டேன். நான் அவங்ககிட்டயே சொல்லுவேன். இது லைக் அன்னைக்கு உங்க கூட லஞ்ச் வரல நான் யுஎஸ்ல இல்ல என்னாச்சுன்னா, என் கூட 3 பேர் பண்ணோம். 2 பேர் அக்செப்ட் ஆயிருச்சு. என்ட்ட சொன்னவருக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ அவர் ஓ ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் ரீசெண்டா ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் யுஎஸ் வந்தாரு. ஸோ அதனால எனக்கு வந்து லைக் ஒரு லக்கு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான். நெறைய பேர் ட்ரை பண்ணி வராங்க. இப்போ கன்சல்டன்சில இப்ப நெறைய பேர் என்கூட பேசிட்டு இருக்காங்க. இங்க ரீசென்ட்டா வந்துட்டு ஜாப் கிடைக்காம, ஒரு 3 மாசம், 4 மாசம் அவங்க காச போட்டு உட்கார்ந்து சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. லைக் வெரி டெஸ்பரேட்டா தே ஆர் தேர் அண்ட் லைக் என்னால முடிஞ்சது ஐ அம் ட்ரைங் டூ ஹெல்ப் பட் ஸ்டில் வி கேன் நம்ம கம்யூனிட்டில வி கேன் டூ தட்ஸ் சோ மச் வி கேன் டூல. ஸோ அந்த மாரியும் இருக்காங்க. இது அவங்களோட எப்படின்னா பிரைவேட் கன்சல்டன்சி. அது மூலமா அவங்க ரைஸ் பண்ணி இங்க வந்து அவங்க காசு தான். விசா ரைஸ் பண்றதுக்கு எல்லாமே ஒரு 5 லாக்ஸ் ஏதோ செலவு பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து இங்க டெய்லி ஸ்டேக்கு மந்த்லி ஸ்டேக்கே ஒரு $1000 கிட்ட ஆகுது. $600 to $1000. அப்பா. ஸோ அதையும் அவங்க சேவிங்ஸ்ல வச்சு தேர் ட்ரையிங் த ஜாப் கிடைக்கல. ஸோ அந்த மாரி இருக்காங்க. ஸோ அருண்ஜி, சொல்லுங்க ஜி. அதாவது நான் வந்து எல்லா கம்பெனியும் அந்த மாதிரின்னு சொல்லல. பட் இல்ல, ஒரு இல்ல சில புரியுது. கம்பெனிஸ் ஒரு சில ம். கம்பெனிஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி பண்றாங்க. ஸோ இல்ல, இல்ல கண்டிப்பா. நீங்க கம்பெனி சொல்றது சொல்லலாமா டெஃபினெட்லி கூட ஐ எனக்கு அக்ரி தெரியல. ஜி. ஸோ ஏன்னா அதனால நான் காமனா சொன்னேன். எல்லா கம்பெனிஸும் அந்த மாதிரி பண்றதில்ல. ஒரு சில கண்டிப்பா. ப்ராஜெக்ட்லாம் வந்து நான் போனோம்னா 9 o'clock போயிட்டு நான் ஐபிஎம்ல ஒர்க் பண்றப்பெல்லாம் பஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஒன்று டிராவல்ல இருப்போம், டிராவல் ப்ராஜெக்ட். அப்படி இல்லை அப்படின்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. ஆனால் ஐபிஎம்ல ம். ஒர்க் பண்றப்போ 2010-12 இருந்தே பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் ஆஃபீஸ்க்கே போவோம். ஸோ 3 days வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதுவும் ஓகே. கிளைண்ட் பிளேஸ் டிராவல் பண்ணோம் அப்படின்னா மொத்தத்துக்கு ஆஃபீஸ் பக்கமே போக வேண்டாம். ம். ஆஃபீஸ் போறதே வந்து ஓகே. பாத்தீங்கன்னா 10 o'clock போவோம், 2 o'clock 3 o'clockலாம் வந்துருவோம். அப்புறம் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுவோம். ஆனா ஒரு சில ப்ராஜெக்ட் எதெல்லாம் ஆஃப்ஷோர் டீம் மேனேஜ் பண்ணி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஈஸியா போகும். டைமிங்லாம் வந்துட்டு பெருசா இருக்காது. ஆனா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹெக்டிக்கா எந்த மாதிரி ப்ராஜெக்ட், எந்த மாதிரி கிளையண்ட், யாருக்கு ஒர்க் பண்றோம், அதை யாரு அந்த ப்ராஜெக்ட பண்றாங்க, அதை பொறுத்து மாறும் பஸ். ம். எல்லாமே வந்து எக்ஸாக்ட்லி. இது பிக்ஸ்டா கரெக்ட்டான இப்படிதான். எல்லா ஐ இந்தியன் அக்ரி. கம்பெனிஸும் எல்லா அமெரிக்கன் கம்பெனிஸும் அந்த மாதிரி இதுவா சொல்ல முடியாது. நம்ம நேரம் நல்ல நேரமா இருந்துச்சுன்னா நல்ல கம்பெனில ஜாயின் ரொம்ப பண்ணோம்னா நேரம். ஸ்டேட் ப்ராஜெக்ட், ஃபெடரல் ப்ராஜெக்ட் இல்ல ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு சில கிளைண்ட்லாம் வந்துட்டு அமெரிக்கன் மேனேஜர்ஸே வந்து 10 மணிக்கு தான் வருவாங்க. 3 மணிக்கு குழந்தைய பிக்கப் பண்றதுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அகைன் அந்த ஜி சொன்ன மாதிரி தான். அகைன் பேஸ்ட் அவுட் ஆஃப் லக். இந்த ஸ்மால் பார்ட் ஆஃப் லக். பட் நீங்க ஒர்க் பண்ணி மாத்திரலாம் ஜி. இப்போ நீங்க இப்போ இருக்கீங்க. இப்போ இங்க இருக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு வருஷம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மாறிடலாம் தானே. நீங்க நானெட்ல இருந்து ஐடி வந்திருக்கீங்கன்னா யூ டிட் சம்திங் அந்த மாதிரி தான். லைக் தட்ஸ் ஹவ் ஐ see it. இப்போ எனக்கு நான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ எனக்கு ஐ நெவர் ஃபேஸ்ட் இட். அந்த மாதிரி இஷ்யூஸ் அப்படி அந்த மாதிரி மேனேஜர் அந்த மாதிரி தான் நான் ஐ நெவர் ஃபேஸ்ட் இட். அதனால எனக்கு தெரியாது. பட் ஐவ் சீன் பீப்புள் நான் சொல்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால அதில் நான் சொல்ல முடியல. ப்ராப்ளி கிருஷ்ணாஜி ஃபேஸ்ட் இட். ஸோ டிசிஎஸ்ல இருக்கிற வரைக்கும் சேம் அவர் சொன்னதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ பேஸ்ட் அவுட் ஆஃப் டீம் அப்படிங்கிற மாதிரி டீம் சினாரியோஸ் மேனேஜர்ஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது டிசிஎஸ்ல வி வேர் ஒர்க் சாட்டர்டே சண்டே. ஈவன் சாட்டர்டே சண்டே டிஃபால்ட் ஆஃப். ஸோ ஈவன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிக்கியா டார்கெட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. டெய்லி இவ்வளோ டார்கெட்டு, இஃப் யூ கம்ப்ளீட் திஸ் டார்கெட் வித்தின் அ வீக், அந்த ஒர்க் டேக்குள்ள முடிச்சிட்டேன்னா யூ கேன் ஃப்ரீ டு டேக் வீக் ஆஃப்ஸ். வீக்கெண்ட்ஸே நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வீக்கெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. வீக்கெண்ட்ஸுக்கு ஓகே. வீக்கெண்டுக்கே அந்த ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டு வருவாங்க. பண்ண இனிஷியலா ஒரு 5 years கிட்ட அந்த ஒரே இடத்துல டிசிஸ்லயே உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஜாப் எனக்கு ஏன்னா மார்க்கெட்டிங்கா? என்ன டார்கெட்? என்னன்னா இது வந்து ஃபுல்லா வந்து ஜிஎஸ் டூல்ஸ்ல நாங்க வந்து டிரா பண்ணணும். மேப்ல வந்து இந்த ரோடு மேப்ஸ், ரோடு அந்த ஒரு சர்வீஸ் லேயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜிஎஸ்ல டிரா பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டிராயிங் வந்து அவங்க கிரிட் சைஸா வச்சிருப்பாங்க. அரௌண்ட் 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் கிரிட் சைஸா வச்சிருப்பாங்க. 1 டேல வந்து 100 கிரிட்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அது முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே. கிளம்பிடுங்க. அது ரொம்பவே ஆனா நீங்க மேனுவலான ஒர்க்கா இருக்கும். ஒரு நாள்ல 200 முடிச்சா மறுநாள் லீவ் குடுத்துருவாங்களா?
அது அந்த இது இந்த இடத்துல இது ஓ கிடையாது. ஓகே. முடிச்சிட்டேன்னா நான் வந்து வில் அப்ரிஷியேட் யூ அந்த கால், தட்ஸ் இட். ஓ அப்படி ஓகே அப்படி. ஆமா, ம். அப்ரிஷியேட் யூ அந்த கால். ஆனாலும் உனக்கு வந்து அப்ரைசல்ல வந்து எதிர்பார்த்துறாத. அந்த அந்த அது வீக்கெண்ட்ல கொடுப்போம், ஜெனரல் இதுல வரும். ஸோ எஸ் வீக்கெண்ட்ல இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் தான் எனக்கு ஆக்சுவலி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ கம்பெனின்ற மாதிரி வந்துச்சு. முன்னாடி இப்போ தாட்ஸ் ஆர் சேஞ்ச். பட் முன்னாடி வந்துட்டு எனக்கு அப்படி தான். லைக் என்னோட தாட் எப்படி இருந்துச்சுன்னா, என்ன நம்ம யாருக்கு கீழே எதுக்கு வேலை பார்க்கணும், நம்ம வந்து ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், தட்டி தூக்குறோம், அப்படி தான் நம்ம நினச்சேன். நான் நினச்சி லைக் நான் வேலையை விட்டுட்டு போயிட்டேன். சென்னை மும்பையில் இருந்தேன், வேலையை விட்டு சென்னை வந்துட்டேன். ஸோ தென் ஐ ஓ ஸ்டார்டட். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கார்பரேட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு ஒன்ஸ் வெளில வந்ததுக்கப்புறம். ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நம்ம மேனேஜரை என்ன தான் சொன்னாலும் அவர் இருக்கிறனால நான் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இல்லைன்னா நான் வீட்டில் வந்து டெய்லி நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த காலத்தில் ஒரு 2 மாதம் பீரியடு ட்ரைனிங் எடுப்பேன். அப்புறம் ஐ திங்க் ரவிஜிலாம் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ட்ரைனிங்கில் இருந்திருப்பாங்க. ஸோ ட்ரைனிங் எடுப்பேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும். நான் 1 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த ட்ரைனிங்கை. அதுக்கப்புறம் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்ப்பேன். 2 மணி நேரம் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். மற்ற டைம் ஃபுல்லாக ஒரு இதுவே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் நோ ஹவு டு மேனேஜ் மை டைம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தென் ஐ ரியலைஸ் ஓகே கார்பரேட்டுக்கு நம்ம போகணும் திருப்பி சொல்லிட்டு நிறைய வேலை கிடச்சி அப்படின்னா நெட்வொர்க்கிங் அகைன் பிரவீன் பாலாஜி நீங்கள் சொன்ன மார்க்கெட்டிங் யூஸ் ஆச்சாங்க. என்கிட்ட படித்தவர் ஹீஸ் அ டைரக்டராக இருந்தார். எல்என்டி அதில் ஒரு கிளைண்ட் இதில் டைரக்டர் இருந்தார். ஸோ அவர் வந்து இன்டர்வியூவே இல்லாமல் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அகைன் கிருஷ்ணாஜி சொன்னதான் ரெஃபரன்ஸில் போய் டேரெக்டாக வர்றவங்களுக்கு பிரச்சனை ஆன மாதிரி இவங்க சொன்னது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படி போயிட்டேன் நான் ஒருவேளை நம்ம டேரெக்டாக தான். ஜஸ்ட் பிளேஸ்ட் இன் த கம்பெனி. ஓகே இன்டர்வியூவே இல்லை, சூப்பர். இன்டர்வியூவே இல்லாமல் நான் போயிட்டேன் டக்குன்னு. நான் அதுக்கு முன்னாடி என்ன நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க, இது நான் வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, எல்என்டி போனது, யூஎஸ் எப்படி போனதெல்லாம் பிளேஸ் வீடியோ ஆனேன்னு போட்டிருந்தேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்கேருந்து தென் நான் சொன்ன மாதிரி லஞ்ச் பிரேக்கில் ஒருத்தர் வந்து H1B விசா எனக்கு பண்ணிட்டாங்க உனக்கு பண்ணலாம் கேட்டாருன்னு H1B ரைஸ் பண்ணி யூஎஸ் வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் சூப்பர். பட் ஸோ அதான் 5 வருஷம் கழிச்சு ஐ மூவ்ட் இன்டு கேப்ஜெமினி. கேப்ஜெமினியில் மூவ் ஆகும்போது ஐ பிளேஸ்டு. நான் அங்கே வந்து இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனுவல் ஒர்க்கு, எல்லாமே மேனுவலாக பண்ணுற வேலையாக இருந்தது. அகைன் நான் இங்கே மூவ் ஆகும்போது, கேப்ஜெமினி மூவ் ஆகும்போது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அந்த MIS ரிப்போர்ட்டிங்கில் வரும்போது அப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே டாப் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ரிப்போர்ட் அனுப்பணும். நம்மளை தேடி வந்து ஒரு மேனேஜர்ஸ் வந்து ரிப்போர்ட் கேட்கறதுலாம் வந்து இட் நாட் ஹேப்பன். அந்த இந்த டைம்லலாம் நடக்காது. பரவாயில்லையே நம்மகிட்டே வந்து கேட்குறாங்க. டைரக்டா எதுவாக இருந்தாலும் வந்து ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணி மாதிரி இந்த ரிப்போர்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா, நான் கால்ல பேசுறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அடடா நம்மகிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதுவும் இல்லாம மேனேஜர் சொல்ல போனா அவங்க அந்த விபிஸ் வந்து கேட்பாங்க கால்ல வந்து. ஓகே பரவாயில்லையே நல்ல ரோலா தான் இருக்குது. ஸோ அந்த ரோலுக்கு மூவ் ஆகிறதுக்கு தான் ஐ லேர்ன்டு SQL. SQL பிளஸ் VBA இது இருக்கும். அங்க வந்து டேட்டா இருந்தது. fetching a data from data, அதுல இருந்து dataல இருந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு we making a report and visualizations. ஸோ அதுக்கு அடுத்து வந்தீங்களா? ஆமா ஜி கரெக்ட் 2019ல. அந்த டைம்ல தான் அந்த டெரடேட்டான்ற டேர்ம்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா அந்த டைம்ல வெரி ஹாட். அந்த டைம்ல we just pulling the data from the Teradata அந்த Terraform அந்த இதுல இருந்து. ஸோ டேட்டாபேஸ் அதுக்கப்புறம் தான் அது ரீப்ளேஸ் ஆகி இப்போ ஃபுல்லாவே பிக் டேட்டால தானே இருக்குது எல்லாமே. டேட்டாங்கிற கான்செப்டே இல்லை ஆக்சுவலி. அதை விட அட்வான்ஸாக நிறைய வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கும்போது பவர் பிஐ படித்தா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னோடனே ஓகே பவர் பிஐ ஸ்டார்ட் பண்ணி பவர் பிஐயில் கொஞ்சம் இது பண்ணிட்டு அங்கேருந்து லைக் வைஸ்னு ஒரு கம்பெனி மூவ் பண்ணேன். ஸோ அங்கேயும் சேம் இதே மேனேஜ்மெண்ட் MIS ரிப்போர்ட்டிங் தான். ஸோ அங்கே டேரக்டர் வந்து UK ரிப்போர்ட்டிங்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே கேப்ஜெமினியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரிப்போர்ட்டிங்கு. அண்டர் த இந்தியா மேனேஜர் கீழே ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ப்ரெஷர் வந்து UK மேனேஜர் கீழே ஒர்க் பண்ணும்போது நம்மலாம் வந்து ஆனா நம்மளாம் இது வரைக்கும் வேலையே பார்த்துக்கல. நம்மலாம் அதான் என்ன சொல்றது, ஒரு நம்ம ஒரு அவங்க என்ன சொன்னாலும் அவங்க ஒபே த ஆர்டர் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லயே நம்ம போய்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. பட் அண்டர் த UK பீப்புள் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து நான் லீவ் எடுக்கணும் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா கோ அண்ட் டேக் யூ ஹேவ் அ லீவ் ரைட் கோ அண்ட் அப்ளை அண்ட் கோ பேக் கோ டு யுவர் நேட்டிவ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து அவங்க நம்ம ஒரு 3 நாள் கேட்டதா இவனை 2 நாள் தருவான் அப்படின்னு அவன்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 5 நாள் கேட்போம். அப்பதான் 3 நாள் தருவான் அப்படின்ட்டு போய் 5 நாள் கேட்கிறேன். எடுத்துக்கோ லீவ் அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு. எனக்கு ஷாக்கு.
என்னடா கேட்டவனே கொடுத்துட்டான். என்னடா புதுசா இருக்கே, இப்படிலாம் நடக்காதே. ஆ, எப்பவும் இப்படி நடக்காதே கனவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அகைன் அங்க வந்து ரொம்ப ஜாப்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. வி ஹாவ் டு ஸ்டார்ட் அந்த மேக்ரோஸ் தான். ஓப்பன் மேக்ரோ எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் ரன் பட்டன், மேக்ரோ பட்டனை கிளிக் பண்றது, இட் வில் ஃபெச் த டேட்டா அண்ட் ஆட்டோமேட் சென்ட் ரிப்போர்ட் சென்ட் பண்ற வரைக்கும் அவுட்லுக்கையும் சேர்த்து இன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவுட்லுக் ஆட்டோமேஷனும் எக்ஸலோட ஆட்டோமேட் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும்போது டைரக்டா டிராஃப்ட் ஆகி மெயில் நிற்கும். மெயில் ஓகே இதெல்லாம் இருக்குதா, அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதா, அட்டாச்மெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு சென்டுங்கிற பட்டனை கிளிக் பண்றது தான் வேலையாவே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ரொம்பவே வேலையே இல்லை சொல்ல போனா. இப்படி ஒரு நல்லா இருக்குதுல்ல இப்படியே போனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டா 1 இயருக்கு அப்புறம் வந்து ரொம்பவே சொஃபஸ்டிகேட்டா இருந்துச்சு. இது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறது ஃபீல் ஆனிச்சு. கண்டிப்பா. அப்ப இருந்தா நான் வந்து பிக் டேட்டா ரிலேட்டடா சர்ச் பண்ணி ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சேன். அவங்க நான் பிக் டேட்டா பீடியா, ஸோ அவங்ககிட்ட ஃபுல் கோர்ஸ் எடுத்து பண்ணேன். பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போது அடி சரியான அடி அடிச்சுட்டு ரைட்டு இன்னும் நம்ம தேரல அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு. எல்லா கோட்டையும் எழுதி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லேர்ன் பண்ணேன். அடுத்து உங்களோட வீடியோஸ் இப்போ இடையில அடுத்து வந்து நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியே எல்லாத்தையும் கொலாபரேட்டிவா நம்ம கொண்டு போயிட்டு நான் இங்க கேம்காஸ்ட் இன்டர்வியூல போய் இது பண்ணுவோம். அவங்களுக்கு ஓகே தான், பட் ஈவன் தான் வந்து சம்வேர் அவங்க ஏதோ கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கு இவனுக்கு அப்படின்ட்டு என்னை வந்து ETL டெஸ்டரா தான் எடுக்கும்போது பிக் டேட்டா இன்ஜினியர் சொன்னாங்க, டேட்டா இன்ஜினியர்னு. ஆனா இப்போ ஆனா அவங்களோட மேனேஜர்கிட்ட ஒப்பீனியன் அடுத்த 2-3 இன்டர்வியூ போகவும் அவங்ககிட்ட உங்களுக்கு இந்த இதை ஆஃபர் பண்ண முடியாது, எங்களால இப்போ ETL டெஸ்டரா தான் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு என்னோட மேனேஜர் சொன்னாரு. யோசிச்சு பார்த்தேன், ஓகேவா தான் இருந்தது. உங்களுக்கு நீங்க சொல்றத வச்சு இப்ப நான் அங்க அட்டன் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஈவன் நீங்க அருஜியோட வீடியோ எடுத்து பாருங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு 10 years பேக்கே அவர் போட்டிருக்காரு. சரி, இன்டர்வியூ எடுக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க தியரிட்டிக்கலா தெரியுமா ப்ராக்டிக்கலா தெரியுங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப நான் இப்போ நீங்க தியரிட்டிக்கலா ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிக்கலா நான் இங்க இந்த AWSல ஈஸி டு அந்த இதுல இருந்து எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. நீங்க ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண தேவையே இல்லை, போய் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டு. ஸோ அந்த ப்ராக்டிக்கல்ல நீங்க ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லல. பர்சனலா இப்போ அருஜியோட வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நானே கிளவுடர் அவனை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு, இல்லைன்னா ஈஸி டு ஆக்சஸ் ஒன்று வாங்கி பார்த்து EMRலாம் வாங்கிட்டு அதுலேயே நீங்க கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு அருஜியோட போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தும்போது இட் வில் ஒர்க் அவுட். பட் தியரிட்டிக்கலா பண்ணிட்டு போகும்போது நீங்க 10 இல்ல 20 இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அவங்க ஈஸியா வந்து தியரிட்டிக்கல் நாலேஜா ப்ராக்டிக்கல் நாலேஜாங்கிறத அழகா கண்டுபிடிச்சிருவாங்க இன்டர்வியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதான் அது அந்த இதை ஈஸியா ஐ திங்க் அதை மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ அது தே நோட்டட், அவங்க நோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தே ஆஃபர்ட் திஸ் ரோல். ஓகே ஃபைன். இதுலேயும் வி ஹாவ் அந்த பிக் டேட்டா ரிலேட்டடான திங்ஸ் தான் இருக்குது. ஸோ சோர்ஸ் டு டார்கெட் வேலிடேஷன் அந்த மாதிரி தான் போகுது. ஸோ ஓகே, ஏன்னா டோட்டல் அவுட் ஆஃப் நான் MASல இருந்துக்கிட்டு நான் பிக் டேட்டாவை பற்றியே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்ட ஒரு ஸ்டெப் அகைட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஓகே அப்படின்னு இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ கரண்ட்டாக ஒரு 2 months ஆச்சு, 2-3 months ஆகுது. இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீப்பாக நீங்கள் ஒரு 1 or 2 months டைம் கொடுத்து அடுத்து நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் உங்கள் ப்ரொஃபைல் போட்டு நீங்கள் அடுத்து கீப்பான்னு சர்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த கம்பெனியில் உங்களுக்கு மேபி வேலிட் பாயிண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா மேபி அடுத்தது கூட நல்லதாக கூட கிடைக்கலாம். சூப்பர். ஓகே ஜி, ஐ திங்க் எஸ் நம்ம we have இட்ஸ் ரியலி குட் டிஸ்கஷன். நம்ம டைம் போனதே தெரியல. ஆல்மோஸ்ட் 1.5 hour ஆயிடுச்சு. 1 hour நம்ம டார்கெட் ட்ரை டு ஃபிக்ஸ் இட், பட் 1.5 hour ஆயிடுச்சு. பட் எஸ் சூப்பர் ஜி, தேங்க்ஸ். ரொம்ப ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் we didn't know ரைட் என்ன பேசணும்னு நம்ம ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டாக இருந்தோம். பட் ரியலி இட் கேம் அவுட் அ வெரி குட் கான்வர்சேஷன். நிறைய பேருக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். So thanks a lot for joining me. I think next week we'll join similar time if everybody is available. நம்ம இதே டைம் வச்சுக்கலாம். So that ஒரே டைம் வச்சா தான் நம்மளுக்கும் we will be able to come up
வந்துட்டு பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வில் ஜாயின் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஏதாவது டாபிக் மாதிரி நீங்கள் போடுங்க, குரூப் இருக்குல்ல, நம்ம குரூப்பில் போடுங்க. நம்ம அதை ஸ்டார்ட் அப் வச்சுட்டு பத்தி பேசலாமா ஜி? எதுஜி அதாவது எனக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் எப்படி சூப்பர் ஜி, இருக்குது, கண்டிப்பா அங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் ஒர்க் பத்தி கல்ச்சர் எப்படி நெக்ஸ்ட் வீக்ல இருக்கும்? கண்டிப்பா உங்களோட ஸ்டார்ட் அப் பத்தி நீங்க பெங்களூர்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பட் யூஎஸ்ல எல்லாம் கிருஷ்ணா சார் நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிறதுனால அங்க எப்படி இருக்கு, இங்க ஜியோகிராபிக்ல எப்படி இருக்குது ஸ்டார்ட் அப் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் பத்தி நம்ம பேசலாம் நெக்ஸ்ட் வீக்ல. சூப்பர், நெக்ஸ்ட் வீக் அந்த டாபிக்ல நம்ம பேசலாம். நீங்க யூ கேன் ஜஸ்ட் ப்ரிப்பேர் ஆர் இது பண்ணிட்டு வாங்க, தாட்ஸ் யோசிச்சுட்டு கூட வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக்ல சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்ல இது வரைக்கும், ஸோ ரொம்ப நன்றி. 1.5 மணி நேரம் நாங்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு வித்தியாசமான எபிசோட வரோம். நீங்கள் இதில் பேசணும்னு நினச்சிங்கனாலும் ஃபீல் ஃப்ரீ டு பிங் பண்ணுங்க, நம்ம உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் பண்ணலாம். பட் இதில் இருக்கிறவங்க வில் ட்ரை டு ஜாயின் அட்லீஸ்ட் ஒரு 3 எபிசோட்ஸ் ஜாயின் பண்ணலாம், அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி வரும் நமக்கு. இப்போ வி ஹாவ் நம்ம ஒரு ரேப்போ இருக்குது நமக்கு, இப்போ ஒரு வி பில்ட் ரேப்போ. ஸோ இன்னொரு 3 வீக்ஸ் நம்ம கண்டினியூஸாக பண்ணோன்னா தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1-2 பேர் வரலனாலும் ஓகே, நம்ம இட் வில் அட்ஜஸ்ட். பட் வில் ட்ரை டு சேவ் 3 எபிசோட் நம்ம பண்ணலாம் இந்த கண்டினியூஸ்ல. தேங்க்யூ, தேங்க்ஸ் everyone. ரொம்ப தேங்க்ஸ் பிரவீன் ஜி, தேங்க்யூ ஜி. தேங்க்ஸ் everyone. தேங்க்யூ.